நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமைய திருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாரன் நாசமலனும் கிழவிளங்க வந்த பிறப்பை வணங்குவான். இல்லைவால் அந்த நிறை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையார் பதம் போற்றி ஒல்லைய ஒரு புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமொழி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார்மொழி அமுடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் வாரணாம்பிகை தாயாருடமர் திரு தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலை வணங்கி உரையாசிரி சிவகமணியாவுடைய திருவடிகளை நில நினைந்து தவத்திரு தொண்டர்சீர் பரவாருடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று நம்முடைய தொண்டர் புராணத்திலே எம்பெருமான் மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்தை சிந்திக்க இருக்கிறோம். மெய்ப்பொருள் நாயனாருடைய சரிதம் திருவேடத்தின் மூலமாக எப்படி இறைவன் திருவடி அடையப்பெறுவது என்பதை வேடம் கைதொல வீடு எளிதாம் என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்வார். அதுபோல் தன்னுடைய உயிர் பிரிகின்ற பொழுதும் கூட திருவேடத்தை கைதொழுதே பெருமானுடைய திருவடி பேர் பெற்றவர் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் உயிர் பிரிகின்ற பொழுது கூட அந்த உயிர் பிரிவதற்கு காரணமாக இருந்தவரையே வணங்கி பெருமான் திருவடி அடைந்த பெருமை மெய்ப்பொருள் நாயனாருக்கு உண்டு. நமக்கு ஒரு சிறு துன்பம் செஞ்சால் கூட அவங்கள கண்டால் நமக்கு வெறுப்பு வரும், எப்படியாவது இவனை விடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் தன்னுடைய உயிர் போனது அவராலேன்னு தெரியும். அவர் திருநீர் பூசிருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவருடைய திருவடியை வணங்கி அவருக்கு எந்த ஒரு குற்றமும் வரக்கூடாது என்று சொல்லி ஊர் எல்லையில் கொண்டு போய் விட சொல்லி தத்தா நமர் என்று சொல்லி இது இறைவனது ஆணை, அவனை யாரும் துன்புறுத்தக்கூடாது என்று சொல்லி அப்படி விட்டு வந்ததுக்கு பிறகு கொண்டு போய் விட்டுட்டு வந்தன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த உயிர் போனதாக சேக்கிழார் பெருமான் நமக்கு இதில் பதிவு செய்து காட்டுகிறார். இப்போ திருவேடத்தை வழிபாடு செய்தாலே இறைவன் பெருமானுடைய திருவடி கிடைக்கும் என்று சொல்லி சரித நிறைவில் இந்த திருநீற்றினுடைய பெருமைகளை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறார். பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து வைப்பீர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கலில் சிந்தை செய்தார் என்று சொல்லி சரியத்தை நிறைவாக்கி காட்டுவார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்படின்னா நமக்கு வழிபாடு என்று சொல்லுவது இரண்டு, இறைவன் வழிபாடு, இன்னொன்று அடியார் வழிபாடு. அந்த அடியார் வழிபாட்டில் வேடத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உயர்ந்தது. ஆளை பார்த்து வழிபாடு செய்கிறத காட்டிலும் வேடத்தை வழிபாடு செய்வது, வேடம் அணிந்தவர் யார் அப்படிங்கிறது நமக்கு கவலை இல்லை, அது வேடம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். திருநீறு உருத்தராக்கம் சிகை என்று சொல்லக்கூடிய அந்த வேடத்தையே வழிபாடு செய்து கொண்டு எப்பொழுதும் நம்முடைய நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் என்று சொல்லி 2வது பாட்டில் சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு அரசராக இருந்து இந்த அளவுக்கு செய்திருக்கிறார். அதுதான் பெரிய சிறப்பு. நம்முடைய தொண்டர் புராணத்தில் அரசர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார், களரீற்றேறுவார் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமாள் நாயனார், கலர்சிங்க நாயனார், அப்புறம் நம்முடைய மதுரையம்பதியில் நின்றசீர் நெடுமாறனார், இப்படி புகழ்ச்சோழ நாயனார், இப்படி பல நாயன்மார்கள் நமக்கு அரசர்களாக இருந்திருக்கிறார்கள். திருக்கூட்ட சிறப்பில் சொல்லுகின்ற பொழுது அகில காரணர் தாழ்பணிவார்கள் தாம் அகில லோகம் ஆளற்குரியர் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் திருக்கூட்ட சிறப்பில் சொல்வார். யாருக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் யார் ஒருவர் சிவபெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்குரியது. பொதுவாக சொல்கிறார் சேக்கிழார் பெருமானுடைய கூற்று என்னென்னா, சிவபெருமானுடைய திருவடி யார் வணங்குகின்றார்களோ அகில காரணர் தாழ்பணிவார்கள் தாம் அகில லோகம் ஆளற்குரியர் என்று சொல்லி அன்னைக்கே சொல்லி வச்சுட்டு போயிட்டார். அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தகுதி வேணும் இல்லைங்களா? அந்த நாட்டை ஆளுவதற்கு அப்படின்னா ஒரு தகுதி வேணும். அதுக்கு ஒரே தகுதி சிவபெருமானுடைய அடியாராக இருக்கணும் என்பதை அப்போவே சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே நமக்கு பல அரசர் பெருமக்கள் எல்லாம் நம்முடைய தொண்டர் புராணத்தில் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் அரச நிலையில் இருந்தால் மூர்த்தி நாயனார், அவர் அரசராக இருந்து பணி செய்த பெருமகனார். அதுவும் அவர் அவருக்கு அபிஷேகம் என்று சொன்னால் திருநீர் தான், அணிகலன்கள் என்று சொன்னால் உருத்தராக்கம்தான். அதே மாதிரி கிரீடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? கிரீடம் என்னென்னா அவருக்கு சடா முடிதான் கிரீடம். அதான் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனார் என்று சொல்லி நமக்கு போற்றப்படுகிறது. இப்படியெல்லாம் நம்முடைய தொண்டர் புராணத்தில் பார்க்கலாம்.
இப்போ மெய்ப்பொருள் நாயனார் அவர் சேதிநாடு என்று சொல்லக்கூடிய திருக்கோவலூர், நமக்கு திருவண்ணாமலை போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு பதி திருக்கோவிலூர் என்று சொல்லக்கூடியது, அதுதான் அவர் அவதரித்த நாடு. ஊர் பேர் வந்து திருக்கோவலூர், நாடு சேதிநாடு என்று சொல்லுவார்கள். அவர் பெருமானுடைய அந்த திருவடிகளை பற்று கொண்டு இருந்தார் என்று சொல்லி புராணத்தில் பார்க்க முடிகிறது. திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு நம்முடைய நம்பிகள் சொல்லுகின்ற பொழுது வெள்ளுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகையில் சொல்கிறார். வெல்லுமா மிக வல்ல, வெல்லும் வழியிலே மிகவும் வல்லவராகிய அப்படின்னா நல்ல ஒரு திறமையான ஒரு அரசர், அது மட்டுமல்ல திருநீற்றின் மீது மிகுந்த அன்புடைய ஒரு அரசர். அதான் வெல்லும் வழியிலே மிகவும் வல்லவராக என்று சொல்லுகிறார். வகைநூல் ஆசிரியர் திருத்தொண்டர் திரு அந்தாதி நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லுகின்ற பொழுது ஒரே பாடலில் சரீரத்தினுடைய சுருக்கத்தை சொல்வார். எப்பொழுதும் இதையெல்லாம் வைத்து கொண்டு தான் சேக்கிழார் பெருமான் நமக்கு விரிநூல் செய்தது, பெரிய புராணம் செய்தது. திருத்தொண்ட தொகை, திருத்தொண்டர் திரு அந்தாதி, இதையெல்லாம் வைத்து கொண்டு தான் நமக்கு ஒரே பாடலில் அவருடைய தொண்டை சொல்லியிருக்கிறார். கற்ற நன்மைத்தவன் போலொரு பொய்த்தவன் காய் சினத்தால் செற்றவன் தன்னை அவனை செறப்புகழும் திருவாய் மற்றவன் தத்தா நமரே எனச் சொல்லி வானுலகம் பெற்றவன் சேதிவன் மெய்ப்பொருள் ஆமென்று பேசுவரே. ஒரே பாட்டில் அவர் செய்த தொண்டை சொல்கிறார். கற்றனன் மெய்த்தவன் போல் ஒரு பொய்த்தவன், ஒரு மெய்த்தவன் போல ஒரு அடியார் வேடத்தில் வந்த ஒரு பொய்த்தவன், பொய்த்தவ வேடமே கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வீட்டு நூலாய் ஆகமங்கள் நல்ல உண்மை தவனை போல, ஆகமங்கள் கற்ற ஒரு உண்மை தவனை போல, ஒரு உண்மையான தவத்தையுடையவனைப் போல வேடம் கொண்ட முத்தநாதன் என்பவன் காய் சினத்தால் செற்றவன் தன்னைனர். பலமுறை போரிலே தோற்று இவரை எப்படி வெல்லவே முடியாது என்று சொல்லி நினைக்கிறான். அப்போ என்ன நினைக்கிறான்னா, வேடத்தோடு சென்றால் அவர் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார் என்று சொல்லி அந்த ஒரு வழியிலே, ஒரு வஞ்சகமான ஒரு வழியிலே சென்று திருவேடம் அணிந்து கொண்டு சென்று அதற்கு பிறகு அப்படி அந்த வேடத்திலே இருந்ததனால அவர் இவனை எதுவும் செய்யறதில்லை. காவலர் அந்த தன்னுடைய மெய்க்காவலர் அவரை அரசருடைய மெய்க்காவலர் தடுக்கின்ற பொழுது தத்தா நமரே என்று சொல்லி, அவன் நம்மை போல ஒரு அடியார் என்று சொல்லி தடுத்த ஒரு பெருமையுடையவர் இவர். நமரே என தமது திருவாக்கினால் சொல்லி தடுத்து அவனை வேறு எவரும் அடரா வண்ணம், வேறு யாரும் அவனுக்கு எந்த ஒரு துன்பமும் செய்யாத மாதிரி ஊர் எல்லையில் கொண்டு போய் விட்டுட்டு வரக்கூடிய அளவுக்கு அவர் பெருமையுடையவர் என்று சொல்கிறார். அப்படி உயிரை தாங்கியும் அது கேட்ட பிறகு பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு, ஐயன் நீ செய்தது எனக்கு யார் செய்ய வல்லார் என்று சொல்லி தங்கிட்ட வேலை செய்கிறவனை என்ன சொல்லார்னு அரசர் ஐயன் அப்படிங்கிறார். அந்த இடத்துல ஐயன்னா ரொம்ப உயர்ந்த சொல் இல்லைங்களா, பெருமையுடையவரேன்னு அர்த்தம். ஐயன் என்று நீர் எனக்கு செய்தது யார் செய்ய வல்லார் என்று சொல்லி, வேறு யாரும் இந்த உதவியை செய்ய முடியாது என்று சொல்லி அரசனுடைய அந்த உயிர் அப்போ தான் பிரியும். அந்த சோர்கின்ற வரைக்கும், அந்த வார்த்தை கேட்கும் அளவும் சோர்கின்ற உயிரை தாங்கியும் அது கேட்டபின் இறைவனது திருவடிகளை சிந்தித்தும் சிவலோகம் அடைந்தவர் சேதி நாட்டரசராகிய மெய்ப்பொருள் நாயனார் என்று நம்முடைய கற்பவற்றுள்ளே தலையாகிய வீட்டு நூலாகிய ஆகமம் கற்ற அப்படின்னு சொல்கிறாருங்க. போனோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகமங்கள் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆகமத்தை கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா சைவத்தில் ஆகமம் என்று சொல்லுவது ஒரு யாருக்கும் கிடைக்காத ஒரு நூல், இறைவனே மொழிந்தது ஆகமம். அப்படி தான் நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என்று சொல்லி பெருமானே அருளி அந்த ஆகம நூலை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு அவர் அந்த ஆகமத்தை கேட்பதற்காக அமர்ந்திருக்கின்ற வேளையில் அவன் நினைத்த பரிசே முடித்த நண்பர். அடியார்களுக்கு வரக்கூடிய ஏதங்களை சேக்கிழார் பெருமான் தன்னுடைய திருவாக்கின் மூலமாக சொல்ல மாட்டார். அதாவது முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனார் கொன்னுட்டான் அப்படின்னு எந்த இடத்துலையும் இல்லை, நினைத்த பரிசே முடித்தனன் அப்படின்னார். அப்படின்னா அவன் என்ன நினச்சான், அவரை முடிக்கணும்னு நினச்சா அதையே செஞ்சு முடிச்சிட்டான். இதே மாதிரி தான் நமக்கு ஏனாதி நாயனார் புராணத்திலே வருங்க. அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் யார் அறிவார், முன்னின்ற பாதகனும் தன்கருத்தை முற்றுவித்தான் அப்படிம்பார். இப்போ அடியார்களை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் சேக்கிழார் பெருமான் குறிப்பிட மாட்டார். அது அவருடைய மரபு, சேக்கிழார் பெருமானுடைய நடையே அப்படி தான். இதையெல்லாம் வைத்து கொண்டு தான் சிவக்குனியை அந்த
அந்த வெள்ளி பாடல் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீக்கினார். இது சேக்கிழார் பெருமானுடைய நடை அல்ல. கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் ஒரு 10 பாடல் அந்த மாதிரி நீக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சிவகோமணி ஐயாவுக்கு தெரியும் சேக்கிழார் பெருமான் எப்படி பாடியிருப்பார் அப்படிங்கிறத அவர் அப்படியே கரைச்சி குடித்தவர். அதனால் இது அவருடைய நடை அல்ல என்று சொல்லி நீக்கப்பட்ட பாடல்களே ஒவ்வொரு புராணத்துலேயும் அப்படி இருக்குது. ஒரு 20-30 பாட்டுக்கு மேலே மொத்தமாக நீக்கியிருக்காங்க. அப்படி தான் புராணத்தில் அப்படி தான் வரும். நினைத்த பரிசை முடித்தனன், அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் யார் அறிவார், முன்னின்ற பாதகனும் தன் கருத்தை முற்றுவித்தான் என்று சொல்லி, அதே மாதிரி நம்முடைய நாவுக்கரசருடைய புராணத்தில் பார்த்தோம்னா முதல்ல புகழனாரை சொல்லுகின்ற பொழுது புகழனார் பிணியுழன்று விண்ணுலகை சென்றடைந்தார் அப்படின்னு சொல்லுவார். இறந்து போயிட்டார்னு சொல்லலை. அதற்கு பிறகு மாதினியார் அவங்கள சொல்கிற பொழுது கற்புடைய மாதினியார் கணவனார் உடன் சென்றார் அப்படிம்பார். அப்படின்னா என்னமோ கடை வீதிக்கு கூட போயிட்டு வர மாதிரி அப்படி போயிட்டாங்களாம். மாதினியார் கணவனார் உடன் சென்றார் அப்படிம்பார். அதே மாதிரி மனம் பேசி முடிக்கப்பட்ட திலகவதியாருடைய மனம் பேசி முடிக்கப்பட்ட அந்த கலிப்பகையார் உயிர் போனதை எப்படி சொல்லுவார் அப்படின்னா, கலிப்பகையார் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அப்படிம்பார். போர்க்களத்தில் போய் இறந்து போகிறது ஒரு புகழ், இறந்து போயிட்டார்னு சொல்லலை, போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அப்படிம்பார். அப்புறம் மனம் பேசி முடிக்கப்பட்ட கணவன் இறந்தாச்சு, நம்மளும் இனிமேல் இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று சொல்லி திலகவதியார் நினைக்கின்ற பொழுது இவ்வுயிரை அவ்வுயிரோடு இசை வைப்பேன் என மொழிந்தார் அப்படின்னார். நானும் கூட செத்து போயிறேன்னு நம்ம சொல்லலை, இந்த உயிரை கொண்டு போய் அந்த உயிரோடு சேர்க்கிறாங்களாம். இப்படி தான் பெரிய புராணத்தில் இருக்குது. அதனால தான் பெரிய புராணத்துக்கு மங்கள நூல் அப்படின்னு சொல்லி பேருங்க. ஆமாம், பெரிய புராணத்தினுடைய ஒரு நடையே அப்படி தான் போகும். ஆமாம், சீராள தேவரை அவர்கள் தலையை அறிந்தார்னு சொல்லலை சேக்கிழார் பெருமான். அறிந்தார் அப்படின்னா அது நிகழ்காலத்தில், ஆனால் தலை அறிவார் அப்படின்னு சொல்லி முடித்தார். அறிவாருக்கு அறிந்தாருக்கு என்ன வித்தியாசம்னா, அதுக்கு பேர் இலக்கணத்தில் எதிர்கால வினைமுற்றுன்னு பேருங்க. அறிந்தார்னு சேக்கிழார் பெருமான் சொல்ல முடியல, அறிவார் அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சுக்கிறார். ஆமாம், உலகியலை வென்ற தாதையார் தலை அறிவார் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் தப்பாக தான் பாடுறாங்க, கொஞ்சம் உணர்ந்து பாடணும். அதனால் இந்த இடத்துல சேதி நாட்டினுடைய ராஜா மெய்ப்பொருள் நாயனார் அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது முதல் பாட்டில் அவருடைய நாடு, அதே மாதிரி அவர் அவதரித்த ஊர், அப்புறம் பெருமானுக்கு அவர் செய்த தொண்டு, அடியார்களுக்கு செய்த தொண்டு, அதெல்லாம் சொல்கிறார். சேதி நன்னாட்டில் நீடு திருக்கோவலூரின் மன்னி மாதொரு பாகரன்பின் வழிவரு மலாடர் கோமான் வேதனன் நெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு காதலால் ஈசற்கன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார். பெருமானுக்கு எல்லாரும் தொண்டு செய்யலாம், ஆனால் எப்படி செய்யணும்னா அன்போடு செய்யணுமா. அதுதான் ரொம்ப, அடியாருக்கு செஞ்சாலும் சரி, அது ஆண்டவனுக்கு செஞ்சாலும் சரி, அன்போடு செய்யணும். அதுதான் நாயனார் செய்தது. நம்முடைய நாயன்மார்களால் எப்படி தொண்டு செஞ்சாங்கன்னா பெருமானுக்கு அன்போடு செஞ்சாங்க. காதலால் ஈசற்கன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார் என்று சொல்லி இதில் சொல்ல. சேதி நாடு என்று சொல்வது இன்றைக்கி இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் என்று சொல்லக்கூடிய ஊர். இந்த இது புராணத்தில் சேதி நாட்டில் நீடு திருக்கோவலூரின் மன்னியினர் நன்மை பொருந்திய சேதி நாட்டிலே திருக்கோவலூரிலே நிலை பெற்ற அரசு செலுத்தி வாழ்ந்து மாதொரு பாகரன்பின் வழிவரு மலாடர் கோமான் அப்படின்னார். மாதொரு பாகர் பெருமானுடைய திருவடியிலே உமாதேவி ஒரு பாகத்தினுடைய பெருமானிடத்தில் வைத்த அன்பிலே வழியாக வருகின்ற மலாடர் கோமானாகிய மெய்ப்பொருள் நாயனார். அந்த அரச வம்சத்துக்கு பேர் மலாடர் அப்படின்னு பேருங்க. அந்த மலாடர் அரச வம்சத்தில் ஒரு அரசனாக இருந்தவர் நம்முடைய நாயனார். வேத நன்னெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டுனார். அதாவது வேத நெறி சைவ நெறின்னு 2 இருக்குதுங்க சைவத்தில். வேத நெறி அப்படிங்கிறது பொதுவாக சைவத்தை பற்றி சொல்லக்கூடிய அது உலகத்தார்களுக்கு சொல்லக்கூடியது வேத நெறி. சைவ நெறி என்று சொல்லுவது சத்தி நிபாதர்களுக்கு, ஆகமத்தை பற்றி சொல்லுவது சைவ நெறி. ஆகமம் அப்படிங்கிறதெல்லாம் சைவ நெறியில் வரக்கூடியது. அதான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரத்தை சொல்லுகின்ற பொழுது வேத நெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழி என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அவதாரத்தினுடைய நோக்கத்தை சொல்கிறார். முதல் பாட்டில் பொதுவாக சொல்கிறாரு. அப்புறம் உள்ளே போனோம்னா 20 காரணங்களை சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். ஞானசம்பந்த பிள்ளையார் மட்டும் அவதாரம் செஞ்சதுக்கு 20 காரணம். நம்மளாம் எதுக்கு பிறந்தோன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா, ஏதோ பிறந்தோம் இருக்கிறோம். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் அவதரித்ததை 20 காரணம் சொல்கிறார்.
ஆமாம், அருக்கன் முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களில் வர முதல் பாட்டில். அருக்கன்னா சூரியனுங்க. சூரியன் முதலாக எல்லா கோள்களும் உச்சத்தில் இருந்து தான். அப்புறம் நல்ல ஓரை இருந்து தான். அதெல்லாம் அந்த பாட்டில் சொல்கிறார். அருக்கன் முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வழி உடல் நெருக்க நல் ஓரையல திருக்கிளரும் ஆதிரை நாள் திசை விளங்க பரசமய தருக்கொலிய சைவ முதல் வைதீகம் தலைத்தோங்க. இப்படியெல்லாம் சொல்கிறார். ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறார். தொண்டர் மனம் களி சிறப்ப தூய திருநீற்று நெறி விளங்க அண்டர்குளம் அதிசயப்ப அந்தனர் ஆகுதி பெருக வன்தமிழ் செயல் நிரம்ப அப்புறம் அது திசையனைத்தின் பெருமையெல்லாம் தென்திசையை வென்றேற மிசையுலகும் பிறவுலகும் வேதினிய தனிவெல்ல அசைவில் செழும் தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறைவெல்ல இசை முழுதும் மெய்யறிவும் இடன்கொள்ளும் நிலைபெறுக என்று சொல்லி 20 காரணத்தை சேக்கிழ பெருமான் சொல்கிறார். அப்போ அவங்கெல்லாம் பிறந்ததுக்கான ஒரு அவதார நோக்கம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. இப்போ நம்ம நாயனார் வேத நன்னெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு என்று சொல்லி அந்த வேத நெறியினுடைய அந்த நன்மை, அவர் அரசராக இருக்கிறதுனால அந்த நெறியிலே நின்று அந்த வேத நின்று உண்மை திறம் உலகிலே விளக்கம் அடையும்படி மேன்மை பூண்டவராய் மிக்க அன்பினாலே இறைவனது அடியார்களது கருத்தறிந்து அவர்களுக்கு ஏவல் செய்து வருவாராயும் என்று சொல்லி பெரிய புராணத்தில் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்கிறதையும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. திருநீலக்க நாயனார் புராணத்தில் சொல்கிறார். வேத உள்ளுரையாவன விரிவுணல் வேடிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார்னர். இப்போ வேதத்தினுடைய உள்ளுரை என்ன அப்படின்னா அடியார் வழிபாடுங்க. ஆகமத்தினுடைய உள்ளுரை என்ன அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு, இறைவன் வழிபாடு. இப்போ வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, ஆகமத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுமே பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருளன்னர். சரி, ஆகமத்தில் என்ன பூசனை சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா கணப்பநாயனார் புராணத்தில் சொல்கிறார். எய்திய சீராகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டணைந்தார் மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார். ஆகமம் படிக்கலை, எனக்கு பூஜை பண்ண தெரியாதுன்னு சொல்ல தேவையில்லை. ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூவும் நீரும் சொல்லப்பட்டிருக்கு. சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்கிறார். அப்படின்னா பூவும் நீரை வச்சு நம்ம வழிபாடு செய்ய வேண்டியது தான். அதுதான் வழிபாட்டுக்குரிய மூலப்பொருள். என்னன்னா நீரும் மலரும் தான். அதனால் அது சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி இப்படி இறைவனது அடியார்களது கருத்தறிந்து காதலால் ஈசர் கண்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார் அப்படின்னார். ஆமாம், அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத இவர் முதல்ல முன்கூட்டி தெரிஞ்சு அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய அரசர் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார். சேதி நன்னாட்டு திருக்கோவலூர் அப்படின்னார். நாட்டினுடைய பெயர் சேதி நாடு. திருக்கோவலூர் என்று சொல்லுவது நாயனார் அவதரித்த ஊரினுடைய பெயர் கோவலூர், திருக்கோவிலூர். இது சேதி நாடு அப்படிங்கிறது தொண்டை நாடும் நடுநாடு இருக்கக்கூடிய ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் சேதி நாடு. தொண்டை நாடு அந்த பக்கம் போனால் தொண்டை நாடு, இந்த பக்கம் வந்தால் சேதி இந்த நடுநாடு. இப்படி ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடியதான் சேதி நாடு என்று சொல்லி இருந்திருக்கு. திருவிசைப்பா பாடிய சேதிராயர் இந்த மரபிலே வந்த அரசர்கள் ஒருவருங்க. ஆமாம், இந்த நாயனாருடைய மரபில் வந்தவர் தான் திருவிசைப்பா ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய சேதிராயர் என்று சொல்லக்கூடியது இந்த மரபில் வந்தவர் தான். மலாடர் கோமான் சிற்றரசு மரபிலே மலையமான் நந்தமான் என்று சொல்லக்கூடிய இவர் ஒரு அரச மரபிலே அந்த மலாடர் கோமான் என்று சொல்லக்கூடிய அந்த மரபிலே வந்தவர் என்று சொல்லி திருநாவலூரில் அரசு செலுத்திய நரசிங்க முனையரைய நாயனார் இந்த 3 பிரிவுகளில் ஒன்றை சார்ந்தவர். நம்ம திருநாவலூரில் நம்பிகளை எடுத்து வளர்த்தினார் இல்லைங்களா, நரசிங்க முனைய நாயனார். அவரும் இந்த பகுதியை சார்ந்தவர் தான். நடுநாடு என்று சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த மரபில் ஒரு மரபு தான் அவரும் என்று சொல்கிறார். அப்படி சேதி நன்னாடு என்று சொல்லி சேதி நாட்டுக்கு ஒரு பெருமை உண்டு என்று சொல்கிறார். நன்மையாவது நாடா வளங்கள் மிகுதலோடு நலங்களுள் மிக்கதாக வீடு பேற்றுக்குரிய நலமும் மிகுதல் என்று சொல்கிறார். நீடு திருக்கோவலூர் என்று சொல்லி திருக்கோவலூர் பற்றி பெருமையாக சொல்கிறார். கோவலூர்னா சிவபெருமான் வீரம் செய்த 8 செயல்களில் ஒன்று. ஆமாம், அதாவது அந்தகாசுரன் என்று சொல்லக்கூடிய அரசனை சம்ஹாரம் செஞ்சது அந்த திருக்கோவலூரில். 8 வீரச் செயல் சொல்கிறோம் இல்லை, பெருமானுடைய 8 வீரச் செயல்கள். அதில் அந்தகாசுரன் என்று சொல்லக்கூடிய அரசனை சம்ஹாரம் செஞ்சது
அந்த ஊரில். அறியாமையை ஒழித்து உயிர்களுக்கு அருள் புரியும் தலம் என்று தலமான்மையும் கூறும் என்று சொல்லி, உயிர்களுக்கு ஊனத்தை நீக்கி அருளும் தன்மை நீடிய ஊர் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அன்பின் வழிவரும் இரு மரபிலும் சிவனடியார்களான பரம்பரையில் வழிவந்த சைவ மரபினர் அரசருடைய 2 மரபும், தாய் மரபு தந்தை மரபு என்று சொல்லக்கூடிய 2 மரபுமே அடியார்களுடைய பரம்பரையில் வந்த மரபு என்று சொல்லி சொல்கிறார். வழி வழியாலாய் மனம் செய் குடி பிறந்த பல அடியாருடன் கூடியம்மானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்லி பல்லாண்டில் சொல்வது போல, வழி வழியாக குடியாக அவர்கள் வந்து சைவ மரபிலே வந்தவர்கள். மாதொரு பாகர் அன்பின் வழிவரும் என்று சொல்லி சொல்கிறாருங்க. பல பிறவிகளிலும் சிவனுக்கு அன்பு செய்த வழி எனவும் சிவன் வைத்த அருள் மூல வழியிலே வந்த எனவும் 2 வழியில் உரைக்க நின்றது என்று சொல்லி சொல்கிறார். வேத நன்னெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு சித்தாந்த சைவம் வேத நெறிகளெல்லாம் தன்னுள்ளே அங்கமாய் அடங்க தான் அவற்றுள் அடங்காது முழுமுதல் தன்மை பெற்று விளங்குவது என்று சொல்லி அந்த சைவ நெறியை பற்றி சொல்கிறார். வேதங்களின் உள்ளுரை உண்மையான சைவத்திறத்தினை குறித்தது என்று சொல்லி, வேத உள்ளுரையாவன அரணடியார் பூசையும் அரண் பூசையும் என்று சொல்லி இப்போ சொன்னது தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நாயனார் வந்து அந்த வேத நெறியினுடைய வாய்மையில் சிறந்து விளங்கியவர் என்று சொல்கிறார். 2வது பாட்டில், அரசியல் நெறியில் வந்த அறநெறி வளாமல் புள்ளி வரை நெடுந்தோலால் வென்று மாற்றலர் முனைகள் மாற்றி உரை திறம் பாத நீதி ஓங்கு நீர் வாய்மையினில் மிக்கார் திரைசை நீர் சடையா நண்பர் வேடமே சிந்தை செய்வார். எப்பொழுதும் திருவேடத்தையே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர் இந்த நாயனார். அதான் சொல்கிறார் இந்த இடத்துல, திருவேடத்தை எப்பொழுதும் மனசில் வச்சு சிந்தையில் வச்சு கொண்டு இருக்கக்கூடியவர் அவர் தான். அரசியல் நெறியிலே வந்த அறவழிகளில் வலுவாமல் பாதுகாத்து, அரசியல் இருந்தாலும் அரசருக்கு உண்டான அந்த அறவழி என்று சொல்லக்கூடிய அந்த வழியில் கொஞ்சம் கூட மாறாது அவர் பணி செய்து கொண்டு வருகிறார். மலைபோல் உயர்ந்த தமது தோல் வலிமையால் பகைவர்களை போரில் வென்று மாற்றி, அவர் வந்து நல்ல ஒரு வெற்றி அரசராக சொல்கிறார். வரை நெடும் தோளால் வென்று மாற்றல் முனைகள் மாற்றி உரை திறம்பாத நீதி ஓங்கு நீர்மையினில் மிக்கார் என்று சொல்லி, அப்படி முன்னோர் மொழிந்தவற்றினின்றும் சிறிதும் பிறளாது ஓங்குகின்ற நீதி நிலையிலே சிறந்தவர். பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அந்த நீதி நெறியில் தவறாது அரசு செலுத்தி கொண்டு வரக்கூடியவர் நம்முடைய நாயனார். அலைபுரிந்திய கங்கையை சடையிலை தரித்த இறைவனது அடியார் வேடத்தினையே சிந்தையில் கொண்டவர் என்று சொல்லி, எப்பொழுதும் அடியாருடைய திருவேடத்தை தன்னுடைய சிந்தையிலே கொண்டவர் நாயனார் என்று சொல்லி சொல்கிறார். அரசியல் நெறி வந்த அறநெறினர், அரசியல் செல்லும் வழியினை பற்றி அறநூல்கள் விதித்த ஒழுக்கம் என்று சொல்லி நமக்கு மனுநீதி சோழருடைய சரீரத்தில் நிறைய சொல்லியிருக்கிறார். ஒரு அரசன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு அரசன் அப்படின்னா மக்களை வந்து 5 துன்பங்கள்லேருந்து காக்கணும்னு சொல்லி சொல்கிறார். எந்த ஒரு நீதி நூலுமே அந்த அளவுக்கு சொல்லலை. நம்முடைய சேக்கிழார் பெருமான் தான் சொல்கிறார். அவரால் மட்டும் எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா, அவர் அமைச்சருங்கிறதுனால அரசன் எப்படி இருக்கணுங்கிற அறம் அவருக்கு தெரியும். அதான் மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தான் அதனுக்கு இடையோடு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைதரத்தால் கள்வரால் உயிர்தம்மால் ஆன பயம் 5 தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ. அன்றைக்கே சொல்லிட்டார் சேக்கிழார் பெருமான், யாரால் துன்பம் வரும்னு. இப்போ நம்ம பார்க்கலாம் நேரடியாகவே. அரசனால் முதல்ல துன்பம் வரும். அரசனால் என்ன துன்பம்? மோசமான சட்டங்களை இயற்றி மக்களை எல்லாம் வந்து ரொம்ப துன்பப்படுத்துவது, வரி போடுவது, இந்த மாதிரி எல்லாம் அது ஒன்று அரசனால் வரக்கூடியது. பரிசனம் என்று சொன்னால் அரசனுடைய சொந்தக்காரர், மகன், மருமகன், பிள்ளைகள், இப்படியெல்லாம் அந்த சொந்தக்காரரால் அவருடைய சம்பந்தப்பட்டவர்களால் வரக்கூடிய துன்பம். அதான் தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைதரத்தால். இப்போ வந்தது இல்லைங்களா, நம்ம வந்துட்டு வந்த மாதிரியே போயிடுச்சு பாருங்கள். அதுக்கு திறமை இல்லைன்னா, ஒரு வெற்றி வீரனா இல்லைன்னா அதெல்லாம் நம்ம வந்து வெல்ல முடியாது. அதற்கு தகுந்தமான அரசன் நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லைங்களா. அதான் பகை திறத்தால் அப்படின்னார். கள்வரால் திருட்டு பயம், அதெல்லாம் நீக்கி கொடுக்கணும். உயிர்தம்மால் சிங்கம், புலி, கரடி, இதெல்லாம் காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் ஊருக்குள்ளே வந்து மக்களை துன்புறுத்துறது. இது எல்லாத்துக்குமே யார் காரணம்னா அரசன் தான் காரணம். அரசன் தான் அதையெல்லாம் தீர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமான் அன்னைக்கே பாடி வச்சிருக்கிறார். அதாவது தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைதரத்தால் கள்வரால் உயிர்தம்மால் ஆனபயம் 5 தீர்த்து அறங்காப்பான் அல்லணும். அந்த மாதிரி அந்த நீதி நெறி தவறாது அரசியல் நெறியில் வந்து ஆட்சி செய்தவர் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் என்று சொல்லி சொல்கிறார். அறம்பொருள் இன்பமான அறநெறி வளாமல் புள்ளி என்று சொல்லி சொல்கிறார்.
யார் அரசனாக இருக்கணுங்கிறதுக்கும் சேக்கிழார் பெருமான் திருக்கூட்ட சிறப்பில் சொல்கிறார். யார் ஒருத்தர் சிவபெருமானுடைய திருவடியை வணங்குறாங்களோ அவங்க தான் அரசனாக இருக்கணுங்கிறார். அது ஒரு அறத்தை சொல்கிறார், ஒரு தகுதி. சரி, அந்த அரசன் எப்படி இருக்கணுங்கிறது மனுநீதி சோழருடைய சரியத்தில் சொல்கிறார். அகில காரணர் தாழ்பணிவார்கள் தாம் அகில லோகம் ஆளர் கூறியர்னு சொன்னார். அப்போ யார் ஒருத்தர் சிவபெருமான் திருவடி வணங்குறாங்களோ அவங்க தான் அரசனாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த அரசன் எப்படி இருக்கணும்னா இந்த 5 அறங்கள் அவன் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறார். அதுதான் அது என்னென்னா, மனுநீதி சோழருடைய சரிதம் மட்டும் எப்படின்னா அரசனை பற்றிய ஒரு சரிதம். அது பாடியவர் யாருன்னா அமைச்சர், உரையாசிரியர் சிவகுணி ஐயா வழக்கறிஞர். அதனால் அது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக போகும். எந்த இடத்துலையும் அதில் நம்ம குறைய கண்டுபிடிக்க முடியாது. உரையாசிரியர் சிவகுணி ஐயா வழக்கறிஞராக இருந்தவர், கோவையில் வழக்கறிஞராக இருந்தவர். அதனால் அந்த சரிதான் அப்படி இருக்குது. கொடுங்கோல் மன்னர் வாழும் நாட்டில் கடும்புலி வாழும் காடு நன்று என்று சொல்லி நமக்கு பழைய ஒரு இது இருக்குது, அறம் இருக்குது. ஒரு கொடுங்கோல் மன்னன் இருக்கக்கூடிய நாட்டில் வாழ்கிறத விட இந்த சிங்கம்புலியெல்லாம் இருக்கக்கூடிய காட்டில் போய் வாழ்கிறதே மேல் என்று சொல்லி சொல்கிறாங்க. அறம்பொருள் இன்பமான அறநெறி வளாமல் புள்ளி என்று சொல்லி சொல்கிறார். கருணையை உருவமாகி நமது அப்பர் பெருமானை சமன் சமய சார்பில் நின்றவனாகி அழைத்து செயல்புரிந்த அரசனை பெருகுசின கொடுங்கோலன் பூபாலர் செயல்மேற்கோள் புலைத்தொழிலோன் என்று சொல்லியும் நம்முடைய நாவுக்கரசு பெருமானுக்கு பல துன்பங்களை கொடுத்தாங்க. 5 துன்பங்கள் அவர் அனுபவித்தார். 5 துன்பங்களையும் பெருமானுடைய திருவருளால் வென்று வந்தவர் தான் நம்முடைய அப்பர் சாமி இல்லைங்களா? அதனால் எத்தனை துன்பங்கள் பண்ணார், எல்லாத்துக்கும் எப்படி வென்றார் அப்படிங்கிறதுக்கு அப்பூதி நாயனாருடைய புராணத்தில் விடை இருக்குது. அதையெல்லாம் எப்படி வென்றார்? முதல்ல என்ன பண்ணாங்க, கொண்டு போய் அந்த சுண்ணாம்பு காலவாயில் வச்சாங்க. சுண்ணாம்பு காலவாயில் வைக்கின்ற பொழுது அங்கே அவர் பதிகம் பாடினார். மாசில் வீணையும் மாலை மதியம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடி வெளியில் வந்தார். அதற்கு பிறகு சரி எப்படியோ தப்பிச்சிட்டார் என்று சொல்லி அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நஞ்சு கலந்த பால் சோறு கொடுத்தாங்க. நஞ்சு கலந்த பால் சோறு கொடுத்த பொழுது 5 எழுத்து சொல்லி அதை சாப்பிட்டாரு. அது அமிர்தமாக மாறுச்சு. அடுத்தது யானை விட்டு இடற செஞ்சாங்க. யானை கழுத்தளவு குழி பறித்து யானையை இடற செய்வது ஏவி விட்டாங்க. அந்த யானை அவரை வளமாக வணங்கி அப்போ அவர் அந்த யானையை பார்த்தாராம். அந்த பார்வையில் ஒரு குருநாதர் தீட்சை கொடுத்தா எப்படி அந்த ஆன்மா மாறும், அது மாதிரி எல்லாரும் நமக்கு மனிதர்களுக்கு தீட்சை கொடுப்பாங்க. அப்பர் சாமி யானைக்கே தீட்சை கொடுத்துருக்கார். மதம் பிடித்த யானைக்கு அந்த நோக்கம் அப்படின்னு சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். நோக்கில் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு நோக்கம் பட்டவுடனே அதனுடைய தன்மை மாறி போச்சான். அப்படியே அவர் வளமாக அவர் வணங்கி கொண்டு போயிடுச்சு. அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணாங்க, கல்லில் கட்டி கடலில் போட்டாங்க. அது 5 எழுத்தை சொல்லி சொற்றுணை வேதியன் சோதிவானவன் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை சொல்லி மேலே வந்தார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அங்கே சொல்கிறார், அப்போது நாயனாருடைய சரியத்தில் சொல்கிறார், நானில் அவன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தம் பெயரோ வேறொரு பெயர் அப்படிம்பார். இப்போ இதெல்லாம் எப்படி வென்றார் அப்படின்னா திருத்தொண்டினுடைய உரைப்பு. வேறு அவருக்கு ஒன்றும் மந்திரமெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தொண்டு. அந்த தொண்டினுடைய உரைப்பு தான் அதற்கு காரணம் என்று சொல்லி சொல்வார். இப்படி நம்முடைய நாயனார், நம்முடைய மெய்ப்பொருள் நாயனாரும் அந்த அரசராக இருந்தாலும் அடியார் பணியில் அவ்வளவு சிறந்து செய்கிறார். இந்த மூர்த்தி நாயனார் திருப்பணிக்கு முட்டுப்பாடு வடுக கருநாட மன்னனை கொடுங்கோன்மை செய்வான் என்றும் அரசியல் அறத்து நின்று அமைச்சர் பெருமானாக ஆசிரியர் காட்டியதும் காண்க என்று சொல்லி, அரசன்னா எப்படி இருக்கணும்னா ஒரு வாய்மொழி தவறாது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அரசனாக இருக்கணும் என்று சொல்கிறார். உரை திறம்பாத நீதி அரசியல் அறத்தினை பற்றி முன்னோர் உரைத்த உரைகள் என்று பிறளாதவனாக செலுத்திய நீதி என்று சொல்கிறார். அன்பர் வேடமே சிந்தை செய்வர் அப்படின்னா சிவனடியார்களது திருவேடத்தினை கருதி வழிபாடு செய்தார் என்று சொல்லி, குலம் குணம் முதலிய பிரிதொன்றையும் சிந்தித்திலர். எந்த குணம் எந்த குலம் அப்படிங்கிறதெல்லாம் சிந்திக்கலை என்று சொல்கிறார். இதுவும் பிற்சரித நிகழ்ச்சிக்கு ஏது கூறிய குறிப்பாம் என்று சொல்லி, வேடம் ஒன்றினையை என்று பிறவற்றை சிந்தித்தல் இவர் மெய்யடியார் இவர் பொய்யடியார் என பல வகையாலும் வேறுபடுத்தும் நிலை வருமாதலின் அது வாராமல் காக்கும் ஒழுக்கத்தில் நின்றமையாலும் இச்சரியத்தில் இப்படி சொல்கிறாருங்க. குலச்சிறை நாயனார் அப்படி தான் தொண்டு செய்வார். அமைச்சராக இருந்த குலச்சிறை நாயனார் எப்படி தொண்டு செய்தார் அப்படின்னா, குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பெறில் செறிபுற பணிந்தேத்திய செய்கையார் அப்படின்னார். குலச்சிறை நாயனார் நம்முடைய பாண்டி நாட்டில் நின்றசி நெடுமாறனாருடைய அமைச்சர்.
அங்கே அடியார்கள் போனாங்கன்னா எந்த குலத்தை சார்ந்தவர் என்னங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார். அதுவும் தனியாக வந்தாலும் சரி, திருக்கூட்டமாக வந்தாலும் சரி, தமிழரேனும் கனங்கலாயினும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளையார் பாடுறார். எப்படி வந்தாலும் அவர்களை பாத பூஜை செய்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்வது நம்முடைய குலச்சிறை நாயனார். எப்படி அவரால் மட்டும் அப்படி செய்ய முடியுது அப்படின்னா அதுக்கு சொல்கிறாருங்க, அவர் அடியாரா, சிவபெருமானுடைய அடியார், அதனால் அவரால் அப்படி செய்ய முடியுது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த சரியத்தில் சொல்கிறாருங்க. திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர், காரணம் கண்ணுதல் பெருமானுக்கு அன்பர் என பெறில் அப்படின்னார். யாரால் ஒரு தொண்டு தவறாத செய்ய முடியும்னா சிவபெருமானுடைய அடியாராக இருக்கணும். பெருமானுடைய திருவருள் இல்லைன்னா செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த சரியத்தில் தான் சொல்கிறாருங்க. திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர். மற்றவங்கெல்லாம் சரி நம்ம செய்கிறோன்ட்டு இன்னொருத்தர் செய்வாங்க, கொஞ்ச நாளைக்கு செய்வாங்க, விட்டு போட்டு ஓடிடுவாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாதப்பா அப்படின்ட்டு. ஆனால் பெருமானுடைய அடியார்கள்னால தான் நிரந்தரமாக ஒரு தொண்டை செய்ய முடியும். திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர், காரணம் கண்ணுதல் பெருமானாருக்கு அன்பர் என பெறில் அப்படின்னார். வேறு யாராலையும் தொடர்ந்து தொண்டு செய்ய முடியாதுங்க. கொஞ்ச நாளைக்கு செய்வாங்க, போட்டிக்கு செய்வாங்க, அப்புறம்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நாயனார் பொய்யடியார் மெய்யடியார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை. யாராக இருந்தாலும் திருநீர் வச்சுருந்தா சரி. தம்மை அடர்த்தானை பகைவன் என்று காணாது அவன் தாங்கிய வேடத்தினையே மெய்ப்பொருள் என தொழுதனராதலாலும் அது மெய்ப்பொருள் என்று கொண்டதே இவரது சரித உண்மையின் ஆதலாலும் வேடமே என்று தேற்றம் பெற கூறியவார் என்று சொல்லி அன்பர் வேடமே அப்படின்ட்டார். அப்படின்னா வேடத்தை தவிர எதையும் பார்க்கறது இல்லை. அது அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்கிறார், எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒளிந்தங்கு ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதிரியை காணலாம் என்னார். திரு கன்றாப்பூர் பதிகத்தில் சொல்கிறார், யார் ஒருத்தர் உள்ளே இருக்கிறது சாமி, இந்த திருநீர் பூசிட்டு சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் சாமி இல்லை அப்படின்னு பார்க்காம அதுவும் சாமி தான் இதுவும் சாமி தான் ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாத யார் ஒருத்தர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளுக்குள்ளே கன்றாப்பூர் பெருமான் அருள் செய்வான் என்று சொல்லி கன்றாப்பூர் பதிகத்தில் சொல்கிறாருங்க. அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி, அவர் தேவர்னா உள்ளே இருக்கிற சாமி, இவர் தேவர்னா இன்னொருத்தர் யார், அடியார்கள். அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒளிந்தங்கு ஈசன் திறமே பேணினார். ரெண்டுலேயும் சாமியவே பார்க்கணும். சிவலிங்க திருமேனியை பார்த்தாலும் பெருமான் தான் நினைவுக்கு வரணும். அடியார்களை பார்த்து இது சங்கம திருமேனின்னு சொல்லுவாங்க. பெருமானுடைய திருமேனிகளில் அது லிங்க திருமேனி, இது சங்கம திருமேனி. அதனால் இதுவும் பெருமானுடைய திருமேனி தான். யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பெருமான் உள்ளேருந்து காட்சி கொடுப்பார் என்று சொல்லி நமக்கு அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்கிறார். இப்படி இந்த நாயனார் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அடியவர் வேடமே சிந்தித்து வழிபடுவதற்குரியது என்ற கொள்கை குறித்தது என்று சொல்லி அடியாருடைய வேடத்தை வழிபாடு செய்வது தான் சிறந்தது என்று சொல்கிறார். கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது என்பது அப்பர் பெருமானுடைய திருவாக்கு என்று சொல்லி நமது ஆங்கில அரசர் தாம் கிறிஸ்தவ மத சார்புடையரேனும் பிற எல்லா சமயங்களையும் காவல் புரிந்து வரும் அறநெறி முறையும் இங்கு வைத்து காண்க என்று சொல்லி முந்தைய நல்லரசர் கண்டு கை கொண்டொழிய முறை என்பது அரசியல் நெறியின் வந்தை என்றதனால் பெற்றாம் என்று சொல்லி சொல்கிறாருங்க. மாற்றலர் முனைகள் மாற்றி என்று சொல்லி பகைவரால் வரும் பயத்தை வாராமல் காக்கும் அரசர் என்று சொல்லி சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டு, மூன்றாவது திருப்பாட்டு. மங்கையை பாகமாக உடையவர் மன்னும் கோயில் எங்கனும் பூசை நீடி ஏலிசை பாடல் ஆடல் பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து வாழ்வார் தங்கள் நாயகனுக்கு அன்பர் தாளலால் சார்பொன்றில்லார். தங்கள் நாயகருக்கு அன்பர் தாள்னா திருவடிங்க. பெருமானுடைய அடியார் திருவடி தவிர அவர் ஒரு சார்பும் இல்லாதவர் நாயனார் என்று சொல்லி வேறு யாரையும் அவர் வணங்குறதில்லை, அடியார்களை மட்டும்தான் வணங்குறது என்று சொல்லி சொல்கிறார். மங்கையை பாகமாக உடையவர் மன்னும் கோயில் அப்படின்னார். பெருமானுடைய ஆலயத்தை சொல்கிறார். உமாதேவியாரை ஒரு பாகத்தை உடைய சிவபெருமான் வெளிப்பட்டு வீட்டிருக்கும் கோயில்கள் எங்கெங்கும் பூசைகள் வலுவாது நீடி நடைபெற்று வரும்படியாக எல்லா கோயில்கள்லேயும் பூசைகள் நீடித்து வரும் பொருட்டாக அரசர் அப்படிங்கிறதுனால அதுக்கு உண்டான படித்தரங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறார். அதான் சொல்கிறார், அப்படி செய்து கொண்டு வருகிறார். ஏலிசை பாடலும் ஆடலும் பொங்கிய சிறப்புகளிலே மிகவும் பொருந்தி நிகழும்படியாகவும் வலுவாது செய்து வழிபட்டு வாழ்வாராயும் தங்கள் நாயகர் அன்பர்களது திருவடிகளையே அன்றி வேறு சார்பில்லாதவர். அப்படின்னா நாயனார் யாரை சார்ந்திருந்தான்னு இறைவன் திருவடியை சார்ந்திருந்தார்.
அதை விட்டால் அடியாளுடைய திருவடியை சார்ந்திருந்தார். அப்புறம் செய்யக்கூடிய சிவபுண்ணியங்கள் அந்த படித்தரங்கள் குறையாது செய்து கொண்டு வந்தார் அப்படிங்கிறார். எல்லா சிவாலயங்களுக்கும் முறைப்படி நிபந்தங்கள் செய்து கொண்டு வந்தார். மனுநீதி சோழர் சொல்லுகின்ற பொழுது அப்படி தான் சொல்வார். அப்படி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சிவபுண்ணியத்தை குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. பெரிய புராணத்தில் திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்தில் வருது. அது எங்கே ஒற்றியூர் பற்றி வருகின்ற பொழுது வருது. ஒற்றியூரில் ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் பேர் மந்ததரா அப்படின்னு சொல்லி ஒரு அரசர். அந்த அரசர் என்ன பண்ணார்னா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு போயிட்டார். நோய்வாய்ப்பட்டு நோய் நல்லாகலை. நோய் நல்லாகாதனால அவர் என்ன பண்ணுறாருனா, சீக்கிரமாக உயிர் போனால் போதும், இந்த உடம்பு தொந்தரவு தாங்க முடியலன்னு சொல்லி பலவாறு விண்ணப்பம் வைக்கிறாரு. அரண்மனை சோதரிட்டெல்லாம் கேட்குறாரு. பெரியவங்க சொல்கிறாங்க, சீக்கிரமாக உயிர் போகணுன்னா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சிவபுண்ணியத்தை பாதியாக குறைச்சா சீக்கிரம் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரும் என்ன பண்ணுறாருனா, அரண்மனை சோதரிகள் எல்லாம் அழைச்சி, அரண்மனை கணக்கர்கள் எல்லாம் அழைச்சி, நாளை முதலாக சிவாலயங்களுக்கு செய்யக்கூடிய அந்த நிபந்தங்களை பாதியாக குறைக்கப்படும்னு எழுதியாச்சு. நோட்டில் எல்லாம் எழுதியாச்சு. அடுத்த நாள் அரசவையில் படிக்கிற பொழுது நம்மெல்லாம் எழுதுறது மறந்துட்டோம்னா ஒரு கமா கொட்டேஷன் போட்டு எழுதணும்ல, அது மாதிரி ஒரு குறி போட்டு ஒற்றியூர் நீங்களாக அப்படின்னு எழுதியிருந்தது. ஒற்றியூர் நீங்களாகன்னு யார் எழுதினான்னு கேட்டால் ஒருத்தர் எழுதலை. அது ஒற்றியூர் பெருமானே எழுதியிருக்கிறான். ஒற்றியூர் பெருமானே எழுதியது ஒற்றியூர் நீங்களாக அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. அப்புறம் அரசர் பார்த்துட்டு இது யாரும் எழுதலை, சாமியினுடைய திருவருள் என்று சொல்லி எப்பவும் போல் அப்புறம் அவருக்கு நோய் நீங்கியது. நோய் நீங்கி பல்லாண்டு காலம் அந்த அரசன் ஒற்றியூரை ஆட்சி செய்ததாகவும், அந்த கோயிலுக்கெல்லாம் மீண்டும் பழையபடிக்கு படித்தரங்கள் செய்ததாகவும் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மருட்கொடுந்தொழில் மன்னவன் எழுதிய நெறிவரிக்கு எழுதிய ஒருத்தர்தம் கோயில் என்று சொல்லி நமக்கு அந்த இதில் திருவொற்றியூர் பற்றி வருகின்ற பொழுது தொண்டை நாட்டு சிறப்பில் வருங்க. அநேகமாக எத்தனாவது பாட்டு வரும்னா உங்களுக்கு ஒரு 50 பாட்டுக்குள்ளே வரும். 45 அந்த மாதிரி வரும். 45லேருந்து 50க்குள்ளே வருங்க. நான் 50க்கு மேலே அம்மாவுடைய பூஜை வந்துடுது. 40லேருந்து 45 அந்த மாதிரி வரும். மருட்கொடுந்தொழில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அந்த அரசர் மீண்டும் நோய் நீங்கி பலகாலம் அந்த ஆட்சி செய்ததாக நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்னென்னா, நம்ம செஞ்சிட்ருக்கக்கூடிய சிவபுண்ணியத்தை குறைக்கக்கூடாது. அதிகமாக செய்யாத போனால் பரவாயில்ல, ஆனால் குறைக்கக்கூடாது. அப்படி குறைச்சோம்னா நமக்கு ஆயுள் குறைவு என்று சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது திருக்குறள் தொடர் என்னங்க, இப்போ 39வது பாட்டில் இருக்குது. 40 சொன்ன 39வது பாட்டில் அது இருக்குது. அது தொண்டை மண்டல சதக செய்யல அதனுடைய அந்த கதை முழுக்க இருக்குது. இதில் குறிப்பு மட்டும்தான் இருக்குது அந்த பாட்டில். அதுக்கு சிவகுணிய உரை சொல்லுகின்ற பொழுது அந்த கதையை சொல்லி இது அந்த சம்பவத்தை சொல்லி உரை எழுதியிருக்கார். அவர் தொண்டை மண்டல செயலெல்லாம் படித்து அது நமக்காக உரையாசிரியர் அதெல்லாம் செய்திருக்கிறாங்க பாருங்களே. நமக்கு அது தெரியாது. நம்ம மருட்கொடுந்தொழில் மன்னவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் தொண்டை மண்டல சதக செயலில் தான் அது விளக்கமாக இருக்குது. இந்த அரசர் அப்படி எதையுமே குறைக்காமல் எல்லா நிபந்தங்களும் சரியாக செஞ்சுட்டு வரார். மங்கையை பாகமாக உடையவர் சிவபெருமான் இல்லைங்களா, மாதொரு பாகனார்னு சொல்லும் இல்லையா. மங்கையை பாகமாக உடையவர் எங்கனும் நிலை பெற்று வெளிப்பட்டு அருளும் கோயில் எங்கெங்கேயும் எத்தானத்தும், அதாவது அவருடைய எல்லைக்குள்ளே மட்டுமல்ல, எங்கேயா இருந்தாலும் சரி அவர் அந்த கோயிலுக்கெல்லாம் பணி செய்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமாம், எத்தானத்தும் நிலவு பெறும் கோயில் பல கண்டால் தொண்டீர் என்று சொல்லி சொல்கிறார். நின்றதிருத்தாண்டது இருநிலாத்தியாகி என்று சொல்லி அந்த இறைவன் வடிவம் கொண்டு நின்ற நிலைகளும் இறைவனை வணங்கி பூசித்தற்குரியனவா என்று சொல்லி சொல்கிறாருங்க. எங்கனும் என்றதனால் நுதல் வெளி நாட்டத்து இறையோன் முதலா பதிவால் சதுக்கத்து தெய்வம் இயராக என்றபடி சிவபெருமான் வெளிப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லேயும் அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறார். அரசனாவான் எல்லா கோயில்களையும் காவல் புரியும் கடமை பூண்டவன் என்பது அறநூல் துணிவு என்று சொல்லி சொல்கிறார். பூசை நீடி நித்திய வழிபாடு தவறாமலும் காலங்கள் தவறாமலும் நீடித்து நிகழ்ந்து வரச் செய்வது என்று சொல்லி, அதாவது ஒரு நாளைக்கு 6 கால வழிபாடு, நல்ல பெரிய கோயிலெல்லாம் நம்ம கோயிலெல்லாம் 6 கால வழிபாடு நடக்கும். ஒரு காலமாவது வழிபாடு நடக்கணும். அப்படி இல்லாத கோயில், அதனால் என்ன ஆகுன்னா நாட்டுக்கு தீங்கு வரும். முன்னவனார் கோயில் பூசை முட்டிடின் மன்னவருக்கு தீங்கு வரும், மாறி வளங்குன்றும் கள்ளம் களவு மிகும் என்று சொல்லி திருமூலர் சொல்கிறார்.
அது முன்னவனார் கோயில்னால் சிவபெருமானுடைய ஆலயம். மற்ற கோயிலெல்லாம் பூசை இல்லாத இருந்தால் பரவாயில்ல, ஆனால் பெருமானுடைய ஆலயங்கள் பூசை இல்லாமல் இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. அது ஒரு காலமாவது செய்யணுங்க. ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில், 6 காலத்தில் ஒரு காலமாவது கண்டிப்பாக வழிபாடு சிவாலயங்களில் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. இப்படி ஏழிசை பாடலால் என்று சொல்லி ஏழிசையுடைய பாட்டுக்களும் பாட்டுடன் கூடிய ஆடல்களும், பாடல் ஆடல் பூசை சிறப்பின் அங்கங்கள் என்று சொல்லி இருக்கும் கலிக்காம நாயனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பூசை அப்படின்னா பாடல் இருக்கணும், ஆடல் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த காலத்திலிருந்து இருக்குது என்று சொல்கிறார். நமக்கு பாடல் அப்படின்னா என்னென்னா கீதங்கள் இல்லையா, கீதங்கள் மிக பாடும் அடியார்கள் குடியாக என்று சொல்லி நமக்கு. அதே மாதிரி நமக்கு அப்பர் சாமிகளுடைய தேவாரத்திலே பல இடங்களில் கீதங்கள் அப்படின்னு வரதெல்லாம் நமக்கு திருமுறை என்று சொல்லி, ஆகமங்கள் வடமொழியில் இருக்கும், அதுக்கு கீதங்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ் பாடல்களும் பாடும். அதெல்லாம் நாயனார் செய்து வந்திருக்கிறார். போற்றுதல் புரிந்து வாழ்வார். சிவாலயம் முதலாக கோயில்களை போற்றுதல் அரசற்குரிய கடன் என்பதை நவநீதியடிகளுடைய புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. தங்கள் நாயகனுக்கு அன்பர்தாலல்லால் சார்பொன்றில்லார் அப்படின்னார். அப்படின்னா வழி வழி சிவனடிமை தரத்திலே வாழ்ந்தாராதலின் தமது நாயகராக கொண்ட சிவபெருமான் அவருடைய அடியார்களுடைய திருவடி தவிர வேறொரு திருவடி பற்றில்லாதவர் நாயனார் என்று சொல்லி சொல்கிறார். நம்ம பெருமானுடைய அடியார் தான் அவர்களுக்கு பற்றாக இருந்தது. இயல்புகை நாயனார் புராணத்தில் அம்மாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருவினும் பெரியாள் அப்படிம்பார். திகைத்து நின்றனள் திருவினும் பெரியாள். அதாவது அந்த அடியாரோட போக சொல்கிற பொழுது அம்மா கொஞ்சம் திகைத்து நிற்பாங்க. அப்போ சேக்கிழ பெருமான் சொல்கிறார், திகைத்து நின்றனள் திருவினும் பெரியாள்னார். திருவினும் பெரியாள்னா லட்சுமியை விட சிறந்த பெண் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் அப்படின்னா அதுக்கு உரையாசிரியர் சிவகுணை உரை சொல்கிறாரு. லட்சுமி அப்படின்னா செல்வம் தானே, பணம் தானே, நல்லவன் கெட்டவன் எல்லாத்துக்கிட்டையும் போயிடும். ஆனால் அம்மா எப்படின்னா சிவபெருமானையும் அவன் அடியாரையுமே சார்ந்து நின்றார். அதனால் லட்சுமியை விட சிறந்த பெண் நாயனாருடைய மனைவியார் என்று சொல்லி அங்கே உரையாசிரியர் சொல்வார். அது மாதிரி திருவினும் பெரியாள் என்று சொல்லி அங்கே சொல்வார். அது மாதிரி இறைவனுடைய திருவடி அவன் அடியாருடைய திருவடியிலே சார்ந்து நின்றது நாயனாருடைய சிறப்பு. தங்கள் நாயகனுக்கு அன்பர்தால் அல்லால் சார்பொன்று இல்லார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. தாம் வழிவழி சிவனடிமை தரத்திலே வாழ்ந்தார்கள் தமது நாயகராக கொண்ட சிவபெருமான் என்று சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி மானக்கஞ்சார நாயனர் புராணத்தில் ஒரு இடம் வருங்க. மானக்கஞ்சார நாயனர் சிவபெருமானுடைய திருவடியை தவிர யாரையும் வணங்க மாட்டாராம். அதை எப்படி சொல்வார்னா சேக்கிழ பெருமான், அரியறியா மலர்கரல்கள் அறியாமை அறியாதார் அப்படிம்பார். எல்லாம் எதிர்மறையிலே வரும். அரியறியா மலர்கலல்கள் யார் விஷ்ணு அறிய முடியாத திருவடியை அறியாமை அறியாதார்னு என்ன அர்த்தம்? ரொம்ப நல்லா அறிந்து வைத்திருக்கிறார்னு அர்த்தம். அரியறியா மலர்கலல்கள் அறியாமை அறியாதார் என்று சொல்லி மானக்கஞ்சார நாயனார் புராணத்தில் வரும். இந்த மாதிரி பெருமானுடைய திருவடி பற்றில் தான் நாயனார்கள் ஒன்று இறைவனுடைய திருவடி பற்று, இல்லைன்னா அவனுடைய அடியார்களுடைய திருவடி பற்று, ரெண்டில் தான் இருந்திருக்காங்க. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கைகளுடைய கூற்று. அதாவது சொல்லிட்டார்களே, பிழைப்ப நாகளின் திருவடி பிழையன் வழிக்கு வேளினும் திருப்பெயரல்லால் மற்றொரு அறியன் மறுமாற்றம் ஒழுக்கு எண்கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூர் எனும் ஊருரைவானை. எப்போ சொல்கிறார்? அது 2 கண்ணும் போனதுக்கு பிறகு சொல்கிறார். 2 கண்ணும் போனதுக்கு பிறகு நீ தான் எனக்கு துணைன்னு யாராவது சொல்ல முடியுமான்னா நம்மளால் முடியாது, நாயன்மார்னால் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் இறைவன் திருவடி அப்படிங்கிறதுலேருந்து அவங்க மாறவே இல்லை. ரொம்ப அருமையான இடங்க. எப்போ சொல்ல 2 கண்ணும் போனதுக்கு பிறகு பாடுறார். பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன் வழிக்கு வீழினும் திருப்பெயரல்லால் மற்றொரு அறியன் மறுமாற்றம் ஒழுக்க எண்கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூர் எனும் ஊரறிவானேன்னு சொல்லி எல்லாமே சாமி தான் அவருக்கு சுந்தரருக்கு. ஒரு ஊன்றுகோல் வேறு யாருக்கிட்டையும் கேட்கலையே, பெருமான்கிட்ட தான் கேட்டார். வெண்பாக்கத்தில் கொடுத்தார், திருவெண்பாக்கத்தில் கொடுத்தார். ஒரு ஊன்றுகோல் வேணும்னா கூட வேறு யாரும் கேட்க மாட்டார் சுந்தரர். பறவைநாச்சியார் வேணும்னு யாருக்கிட்ட கேட்டார்? சாமிகிட்ட தான் கேட்டார். ஆரூர் பெருமான்கிட்ட. சங்கிலியார் வேணும்னு சொல்லி ஒற்றியூர் பெருமான்கிட்ட தான் கேட்டார். வேறு யாருக்கிட்டையும் கேட்கல, எல்லாமே இறைவன்கிட்ட தான் கேட்பார். அதுதான் சுந்தரருடைய ஒரு சிறப்பு. இப்படி அன்பர் வேடத்தினை சார்பு இறைவனது சார்பிலே வழிவழி வந்த இவரை உலகிலே வெளிப்பட குலவும் சார்பாக அன்பர் தாள்களையே பற்றி ஒழுகினார் என்று சொல்லி அந்த சார்பினை தவிர வேறு சார்பு ஒன்றினையும் சார்பாக கருதுவார் அல்லர் எனவும் கூறியபடியாம் என்று சொல்லி சொல்லாருங்க. அதாவது நமக்கு சிவஞான போதத்தில் 12ஆம் சூத்திரத்தில் ஒரு நூற்பா வருங்க. அதில்
மரப்பித்து தம்மை மலங்களில் ஆர்த்தும் சிறப்பில்லாத தரத்து சேர்க்கைன்னு ஒரு வெண்பா வரும். அப்படின்னா நமக்கு மலங்கள் கூட வாய்ப்பு கிடைக்கிற பொழுது தான் நம்மளை கொண்டு வினைக்குழியில் தள்ளுமா. அடியார் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், உறவினர்கள் அப்படி இப்படின்ட்டுலாம். அடியார் அல்லாதவர்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு நம்மளை கொண்டு அந்த வினைக்குழியில் தள்ளிடுவாங்களாம். அது சிவஞான போதம் சொல்லுது. இலக்கணம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கணும். பெரிய புராணத்தில் இருக்கிற மாதிரி 12ஆம் சூத்திரத்தில் இருக்குது. மரப்பித்து தம்மை மலங்களில் ஆர்த்தும் சிறப்பில்லார் தரத்து சேர்க்கை அப்படின்னு சொல்லுவார். சிறப்பில்லார் அப்படின்னா அடியார் அல்லாதவர்கள் எப்படியாவது நம்மளை கொண்டு வினைக்குழியில் சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி சிவஞான போதம் நமக்கு சொல்லுது. அது மாதிரி இந்த நாயனார், அதனால தான் அடியார்கள் எப்பொழுதும் நாயன்மார்கள் எப்பொழுதும் அடியார்களையே சார்ந்திருந்தாங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மலம் நீங்கியதுக்கு பிறகு கூட நம்ம மீண்டும் அந்த மலம் பற்றாமல் இருக்கணும்னு என்ன செய்யணும்னா ஆலய வழிபாடு, ஏன்னொன்று அடியார் திருக்கூட்டம். அடியார் திருக்கூட்டம் தான் ரொம்ப முக்கியங்க. மேலே போய் கைலாயத்தில் சொல்கிறார் சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் பெருமாள் நாயனார் கைலாயத்தில் சிவபெருமான்கிட்ட சொல்கிறார், மருவு பாசம் அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனை அப்படின்னு சொல்கிறார். மருவு பாசங்கிறதுக்கு சேக்குடைய உரை சொல்லுகின்ற பொழுது வாசனாமலம் அப்படின்னு எழுதுகிறார். எனக்கு இந்த வாசனாமலம் நீங்கிறதுக்கு நீங்கள் என்னை சுந்தரருடைய திருக்கூட்டத்தில் வச்சுருக்கிறீங்க பெருமானே, இன்னொரு விண்ணப்பம் எனக்கு அப்படின்னாரு. என்னன்னு கேட்ட பொழுது தான் திருவிழாப்புறம் பாடினேன் செவிமடுத்து அருள வேண்டும் என்று சொல்லி அந்த ஞான உலா அங்கே கைலாய ஞான உலா அங்கே பாடுறார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மருவு பாசம் அகன்றிட வன்தொண்டர் கூட்டம் வைத்தனை அப்படின்னார். அப்போ நமக்கு ஆணவமலை எப்போ நீங்கன்னா இறைவனை வழிபாடு செஞ்சால் நீங்கும். ஆணவமலை நீங்கிறதுக்கு ஒரு வழி பெருமானை வழிபாடு செய்வது. வாசனாமலை நீங்கிறதுக்கு என்ன வழினா திருக்கூட்டத்தை வழிபாடு செய்கிறது. திருக்கூட்டத்தை வழிபாடு செய்தால் நமக்கு வாசனாமலை நீங்கும். அது சேரமான் பெருமான் நாயனார் தன்னுடைய திருவாக்கில் கைலாயத்தில் சொல்கிறார். கைலாயமே போயாச்சில் இருந்தாலும் திருக்கூட்டத்தை சொல்கிறார் பாருங்கள், அதான் ரொம்ப சிறப்பு. மருவு பாசம் அகன்றிட வன்தொண்டர் கூட்டம் வைத்தரேன்னு கடைசியாக கைலாயத்தில் சொல்கிறார். அப்போ எதை சார்ந்து இருக்கணும் நம்ம அப்படின்னா, இறைவன் திருவருள் கிடைச்சாலும் கூட அதை தக்க வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா அடியாருடைய திருவடி வணங்குறது தான், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இல்லைன்னா போயிடும். திருவருட்பயனில் 8வது அதிகாரம்னா இன்புறு நிலை அப்படின்னு சொல்லிங்க. இன்புறு நிலை எப்போ வரும் அப்படின்னா, குருநாதர் தீக்கை கொடுக்கறது 5வது அதிகாரத்தில் வருது. அருள் உருநிலை. இறைவனே அருள் இறைவனே குருநாதராக நமக்கு தீட்சை கொடுக்கறதா அருள் ஒரு நிலை. அப்படி தீட்சை கொடுக்கின்ற பொழுது ஆன்மா அறியும் நெறி 6வது அதிகரணம். அப்படி அறிந்ததுனால உயிர் விளக்கம் அடையும் 7வது அதிகரணம். அப்படி உயிர் விளக்கம் அடைஞ்சதுனால நம்ம யார் சாமி யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்போ பெருமானுடைய திருவடியில் போய் எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அப்படி வருகின்ற பொழுது அந்த இன்பத்தில் திளைத்திருக்கக்கூடியது இன்புறு நிலை 8வது அதிகரணம். அந்த இன்புறு நிலை கிடைச்சாச்சு. அது நமக்கு இருக்குமா போயிருமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா. வையாபுரியாருடைய அந்த நூலில் அருமையாக எழுதியிருப்பார் பாருங்கள். திருவருட்பயன் படித்து பாருங்கள், அந்த பொதுவான இதிலேயே படித்து பாருங்கள். கிடைச்ச இன்பம் இருக்குமா போயிருமா. சரி போயிரும்னா போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது. அதுதான் 9வது அதிகாரம்னா அஞ்செழுத்து அருள் நிலை, திருவஞ்சலத்தை சொல்லணும். இன்னொன்று என்ன சொல்கிறார், 10வது அதிகாரம் அணைந்தோர் தன்மை, அடியாளோடு இரு அப்படிங்கிறார். அப்போ கிடைச்ச இன்பம் இன்புறு நிலை என்று சொல்லக்கூடிய 8வது அதிகாரம், அந்த 8வது அதிகாரத்தில் வரக்கூடிய இன்புறு நிலை நம்மக்கிட்ட எப்பொழுதும் இருக்கணும்னா என்ன செய்யணும், 5 எழுத்தை சொல்லணும். இன்னொன்று அடியார்களோடு இருக்கணும். அதுதான் 9, 10 2 அதிகாரம். திருவருட்பயனை அவ்வளோதான். திருவருட்பயனுக்கு திருவருள் அதன் பயன். திருவருளை பற்றி சொல்வது 4வது அதிகாரம், அருளது நிலை. திருவருடைய பயன் என்னென்னா 8வது அதிகாரம் இன்புறு நிலை. 8வது அதிகாரம் இன்புறு நிலை தான் திருவருளுடைய பயன் என்னென்னா ஆன்மா இன்பம் அடைவது. அந்த இன்பம் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த 2 9, 10 திருவருட்பயனை நம்முடைய வையாபுரியாருடைய நூல் மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே இப்போ நிறைய முறை படிச்சிருக்கிறேன், யாரையும் குறையெல்லாம் சொல்லலை. ஆனால் பேராசிரியர் ஐயாவுடைய உரை அப்படி இருக்குது. அந்த அதிகரண தொகுப்புன்னு கொடுத்துருப்பார் பாருங்கள், அதை படித்தா போதும். நீங்கள் பாடல்குள்ளையெல்லாம் போகவே வேண்டாம். அதிகரண தொகுப்புன்னு இருக்குது. அந்த 10 பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்கிறது அப்படி பிழிஞ்சு எடுத்து கொடுத்துருக்கார். ஒவ்வொரு அதிகரணத்துலேயும் அந்த 10 பாட்டில் என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறத முதல்ல முன்னாடி இருக்கக்கூடிய நூல் அமைப்பில் பாருங்கள். ஒவ்வொரு அதிகரணம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நூல் அமைப்பில் சொல்லியிருக்கிறார். அப்புறம் அந்த ஒவ்வொரு அதிகரணத்தில் அந்த 10 பாட்டில் என்ன வருதுங்கிறது அதிகரண தொகுப்பில் சொல்லியிருக்கார். ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நூல் யாருமே செய்யலை. பேராசிரியர் ஐயா அப்படி செஞ்சு கொடுத்துருக்கார் நம்மளுக்கு. எல்லாம் உண்மையிலேயே நினச்சி பார்க்கணும் நம்ம. அது ஈரோட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் இல்லைங்களா.
இப்போ அன்பர் வேடத்தின் வழிபாட்டினையே தமக்கு தமது உயிரினும் சிறந்ததாக கொண்ட வரலாறு இந்த சரிதம். உயிர் போனாலும் கூட பரவாயில்லை, ஆனால் வேடத்தை வணங்கணும் அப்படிங்கிறதுல நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் உறுதியாக நின்றவர் என்று சொல்கிறார். அப்புறம் அடியார்களுக்கு எப்படியெல்லாம் அவர் செய்தார், செல்வத்தை எல்லாம் எப்படி கொடுத்தார் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். கொடுத்து வந்தார்னு ஒன்று, கொடுத்து உவந்தார்னு ஒன்று, ரெண்டு எடுத்துக்கலாம். ஆமாம், கொடுத்து வந்தார், கொடுத்து உவந்தார், நல்ல மகிழ்ச்சியாக கொடுத்தார் என்று சொல்லி. கொடுக்கறது எப்படி கொடுக்கணும்னா மகிழ்ச்சியாக கொடுக்கணும் இல்லைங்களா? அது நாயனார் மகிழ்ந்து கொடுத்தார். அது ரொம்ப அருமையான. தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மன்றில் நாடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன் ஆகும் என்று சொல்லி. அதே மாதிரி தான் இயல்பகை நாயனார் எப்படி இருந்தார்? யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமைன்னு வாழ்ந்தார். நாயன்மார்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். நம்மெல்லாம் சும்மா சொல்லிக்கலாமா, வழியாக தொண்டு செய்கிறேன், நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு. நாயன்மார்கள் மாதிரியெல்லாம் யாரும் செய்ய முடியாது. அதான் உண்மை. ஏன்னா இயல்பகை நாயனாருடைய கொள்கையே அப்படி. எந்த ஒரு பொருள் என்னிடத்தில் இருந்தாலும் சரி அது அடியார்களுக்கு சொந்தம்னார். வந்தவர் மனைவியை கேட்டார், எதுவும் யோசிக்கவே இல்லை, இருக்கிற பொருளை கேட்டதுனால மகிழ்ச்சின்னு சொல்லி கொடுத்தார். சைவ சித்தாந்தத்தினுடைய இது என்னென்னா, உயிரற்ற பொருள்கள் அனைத்தும் இறைவனுடைய உடைமை, உயிருள்ள பொருள்கள் அனைத்தும் இறைவனுடைய அடிமை. அப்படி தான் சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்து. ஆனால் நாயனார் ஒரு கருத்து எப்படி வச்சுருந்தானா, உயிரற்ற பொருள்கள் அத்தனையும் அடியார்களுடைய உடைமை அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவர் இயல்பகை நாயனார். இவரும் அப்படின்னா தேடிய மாடு நீடு செல்லும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன் ஆகும் என்றனர். தேடிய மாடு நீடு அப்படின்னா தமது அரசுரிமையிலே தேடியனவாகிய பொருள்களும் நீடு செல்வங்களும், பெரியவங்க சேர்த்து வச்ச செல்வம் எல்லாமே அது அரசு உரிமையில் தேடிய செல்வம். இன்னொன்று பெரியவர்கள் சேர்த்து வைத்தது. அப்புறம் தில்லையில் ஐந்தொழில் அருள் கூத்து இயற்றும் பெருமானது அன்பர்க்கே ஆவணமாகும் என்று நாடிய மனத்தினோடு தம்மை ஆட்கொள்ளும் நாயன்மார்களாகிய அரணடியவர்கள் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர செல்வங்களை வேண்டுமாறு கொடுத்து வந்தார். அது ரொம்ப முக்கியம். கொடுத்தாலும் கூட மகிழ்ச்சியோடு கொடுக்கணும் அப்படிங்கிறது நாயனார் அப்படி மகிழ்ச்சியோடு கொடுத்த வந்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி இதில் சொல்ல. தேடிய மாடு அப்படின்னா அறச்சார்பிலே செலுத்திய அரசியலில் தமது நாளிலே தேடி வைத்த நிதியினர். மரத்தாறு கடந்த செங்கோல் வழுதி நின் பொருள் எல்லாம் அறத்தால் ஈட்டப்பட்ட என்று சொல்லி திருவிழா புராணத்தில் வரும். அதாவது எப்படி பொருள்கள் நம்ம இதுக்கு சிவபுண்ணியத்துக்கு பயன்படுத்தணும்னா அறத்தால் ஈட்டிய செல்வமாக இருக்கணும். அடுத்தவனை ஏமாற்றிட்டு இந்த மாதிரி செல்வத்தை எல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் புராணத்தில் நம்முடைய மதுரை சோமசுந்தர பெருமான் ஒரு கடிதம் கொடுத்துட்றாரு இல்லைங்களா? அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே அப்படிம்பார். மான் பொருள் அப்படின்னா நல்ல வழியில் தேடிய பொருள் அப்படிங்கிறார். சாமி நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துறாத. அரசர் அப்படி அரசர் அல்ல, சேரமான் பெருமான் நாயனார் அப்படி அரசர் அல்ல. ஆனால் சாமி அந்த முதல் வரி என்னங்க, அதில் மதிமொழி புரிசை மாடக்கூடல்ங்கிற அந்த திருப்பதிகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அது நல்ல வழியில் சேர்த்த பொருளாக கொடுத்து அங்கேயே வச்சுக்காத வரவிடுப்பதுவே அப்படின்ட்டார். அவனை திருப்பி அனுப்பிச்சுட்ரு என்று சொல்லி. ஆனால் நாயனார் என்ன பண்ணார்னா, அவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியலை, அந்த பண்டாரத்துக்குள்ளேயே அவர் விட்டுட்டார். அந்த செல்வமெல்லாம் இருக்கக்கூடிய பண்டாரம் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ஆனால் அவர் அப்படியெல்லாம் எடுக்கலை. அவர் என்ன வேணுமோ அதை மட்டும்தான் கொண்டு வந்தார். யார் அந்த கொண்டு வந்த அவர் பேர் அந்த பானபத்திரர் என்ன வேணுமோ அதை மட்டும்தான் கொண்டு போனார். ஆனால் இறைவன் சொன்னது மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே அப்படின்னா நல்ல வழியில் சேர்த்த பொருள் தான் சிவபுண்ணியத்துக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அந்த காலத்திலிருந்து ஒரு விதியாக இருக்குது. அதான் நாயனார் தேடிய மாடு அறச்சார்பிலை செலுத்திய அரசியலில் தமது நாளிலே தேடி வைத்த நிதி நீடு செல்வம் தமக்கு முந்தைய அரசர் வைத்து பெருகி நீடி வைத்துள்ள சேமநிதி. அவங்க பெரியவங்க அவங்கெல்லாம் தேடி வச்ச செல்வம், அதான் நீடு செல்வம்னாரு.
நிலம் முதலிய என்று சொல்லி, தில்லை மன்றில் ஆடிய பெருமான் அன்பர்க்கு, பெருமானுடைய அடியார்களுக்கு என்று சொல்லி வாழ்ந்தவர். பெருமானுடைய கூத்த பெருமானுடைய அடியார்களுக்கு தன்னுடைய ஆன்மார்த்த நாயகராக வழிபட்டது நடேச பெருமான்கிறது தெரியுது. ஏன்னா கடைசியாக வந்து புறவலல் மன்றிலாடும் பூங்கலல் சிந்தை செய்தார்னு தான் சரீரத்தை நிறைவாக்குறார். அப்போ நம்முடைய மெய்ப்பொருள் நாயனாருடைய ஆன்மார்த்த யாருன்னா கூத்த பெருமான் அப்படிங்கிறது நமக்கு சரீரத்தில் தெரியுது. இந்த அன்பர்க்கு ஆவணம் ஆகும் செல்வம் முதலியவையும் யாவும் அடியார்க்காகவனவே என்று சொல்லி, அன்பர்க்கு ஆவணவே ஆகும், ஆகாதன பொருள் அல்ல. அதாவது அடியார்களுக்கு ஆகக்கூடிய பொருள் தான் பொருள், மற்றதெல்லாம் பொருள் அல்ல என்று சொல்லி உரையாசிரியர் சொல்கிறாருங்க. நாடிய மனத்தினோடுனர் கொடுத்து வந்தார் என்று சொல்லி, நாடிய மனம் உண்மையிலே நாட்டம் கொண்டு அதில் நிலைத்த மனம்னர். நாயன்மார்னா தன்னை ஆளுடைய தலைவர்களாகிய அடியார்கள். அவன் நாயன்மார் அப்படிங்கிறது சில இடங்களில் தான் வரும். பெரிய புராணத்தில் ஒரு சில இடத்துல நாயன்மார் வருது. இதில் நாயன்மார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாயன்மார்னால் தமக்கு வழிகாட்டிகள், நம்முடைய தலைவர்கள்னு அர்த்தங்க. நாயன்மார்னால் தலைவர்னு அர்த்தம். நம்முடைய சாமியை வந்து நாயனார்னு சொல்கிறார் கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் சாமியை நாயனார் அப்படிங்கிற, இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற் செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சள் நீர் தம்மை விளைத்தன்பு மில்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் அப்படின்னார். அந்த இடத்துல சாமியை வந்து நாயனார் அப்படிங்கிறாரு கண்ணப்ப நாயனார். இளைத்தனர் நாயனார், சாமி பார்த்து ரொம்ப இழைச்சி போயிட்டீங்கன்னு கேட்டது அவர் தான். அதுக்கு முன்னாடி யாரும் இல்லை, அதுக்கு பின்னாடி சிவலிங்க திருமேனியை பார்த்து இழைச்சி போயிட்டீங்கன்னு கேட்டது கண்ணப்ப நாயனாராக தான் இருக்க முடியும், வேறு யாரும் இது பெரிய புராணத்தில் இல்லை. சுந்தரரை பார்த்து இழைச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சாமி கேட்குறார். இதில் கச்சூரில் கேட்குறார், திருக்கச்சூரில் மெய்ப்பசியால் மிக வருந்து இழைத்திருந்தீர் வேட்கை விட இப்பொழுதே சோறு இருந்து யானுமக்கு தருகின்றனர். ஒரு வேளை தான் சாப்பாடு சாப்பிட்றது கொஞ்சம் காலதாமதம் தான், அதுவும் கூட சாப்பிடாமையில இல்லை. 12 மணிக்கு சாப்பிட்றவரும் 2 மணி ஆகிப்போச்சு. சாமிக்கு பார்த்தா சுந்தரர் ரொம்ப இழைச்சி போன மாதிரி தெரிகிறார். அவ்வளோ கரிசனை சுந்தரர் மேலே, தன்னுடைய தோழர் இல்லையா. அதனால் மெய்ப்பசியால் மிக வருந்து இழைத்திருந்தீர் வேட்கை விட இப்பொழுதே சோறு இருந்து யானுமக்கு தருகின்றேன். நான் போய் வீடு வீடாக போய் வாங்கிட்டு வந்து நான் கொடுக்குறேன், வேறு எங்கேயும் போயிடாத, பசியோடு போய் எங்காவது ஏதாவது ஆயிரம் போது அப்படியே உட்காந்துரு என்று சொல்லி சுந்தரருக்கு தான் அந்த ஒரு பெருமையெல்லாம் வேறு யாருக்கும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம பெருமான் அப்படி சொல்கிறாரு. திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புணத்தில் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வர்றாரு, சாமி தானே வர்றாரு, அழுக்கேறிய கந்தையோடு வர்றாரு. அழுக்கேறிய கந்தையோடு வர்றாரு. அப்போ தான் முதல்ல அவர் பார்க்குறாரு, அதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இல்லை. சாமி என்ன பொழுதுனிக்குமே வந்துட்டு இருப்பார். ஆனால் என்ன கேட்குறாரு அப்படின்னா, திருமேனி இழைத்திருந்தது என்ன அப்படின்னார். திருமேனி இழைத்திருந்தது என்னமோ தினசரி பார்க்குற மாதிரி அந்த அன்னைக்கு அப்படின்னா அடியார்கள் மேலே அவ்வளோ ஒரு அன்பு, வேற ஒன்றும் இல்லை. திருமேனி இழைத்திருந்தது என் என்று சொல்லி அங்கே வரும். நான் சிவலிங்க திருமேனியை பார்த்து இழைத்தனர் அப்படின்னு சொன்னது கண்ணப்ப நாயனார் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை என்று சொல்லி. அது மாதிரி நாயனார் அப்படிங்கிறது இங்கே வருது. நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது என்று சொல்லி வருது. தம்மை ஆளுடை தலைவர்களாகிய அடியார்கள் என்று சொல்லி, நாயனார் சிவபெருமானுடைய பெயர், அது அவனையே போன்றவர்களாதலின் அவன் அடியார்களுக்கு ஆயிற்று என்று சொல்லி, நாயனார் அப்படிங்கிறது பெருமானுடைய பேர், அவனுடைய பெருமையுடையவர்கள் வந்து அடியார்கள், அதனால் அடியார்களுக்கும் நாயன்மார் அப்படின்னு சொல்லி பெயர் ஆயிற்று. நாயன்மார்னால் நமக்கு என்ன அப்படின்னா, தம்மை ஆளுடை தலைவர்களாக உடைய அடியார்கள் அப்படின்னு அர்த்தங்க. நமக்கு ஆளுடை தலைவர்கள், நமக்கெல்லாம் தலைவர் யாருன்னா அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்க 63 பேர் தான் நமக்கு தலைவர்கள், நாமெல்லாம் அவங்களுடைய அடிமைகள் இல்லைங்களா. அதுதான் ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையம் அப்படின்னு சொல்லி சொல்வார். இது எரிபத்த நாயனார் படத்தில் வருது. கூடிய மகிழ்ச்சி அவர்களது பிறர்க்கரிய சேர்க்கை தம்பால் கூட பெற்றதால் உள்ளதான் மகிழ்ச்சி என்று சொல்லி, அந்த கூடிய அளவில் பெருகி கூடி என்று சொல்லி சொல்கிறார். துறை கொடையில் குறைபாடின்றி தமது பிறவியாகிய குறைவு அரும்படி என்று சொல்லி, அப்படி கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார், குறைவில்லாமல் கொடுத்தார் என்று சொல்லி சொல்கிறார். கொடுத்து வந்தார், கொடுத்தலை தமது நியதியாக மேற்கொண்டு ஒழுகி வந்தனர். கொடுத்து உவந்தார், ரெண்டும் பெரிய சொல்லு, ரெண்டுமே எடுக்கலாம். அதில் கொடுத்து வந்தார்னு சொல்லலாம், கொடுத்து உவந்தார் அப்படின்னா பிரித்தோம்னா கொடுத்து உவந்தார் என்று சொல்லி வரும். அதை ஈத்துவக்கும் இன்பம் என்று சொல்லி சொல்லுவாங்க. கொடுக்கறதுல ஒரு இன்பம் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய இன்பம் பெரிய இன்பம். அதை ஈத்துவக்கும் இன்பம் என்று சொல்லி சொல்லுவது போல, கொடுத்து அவ்வாறு கொடுத்ததினாலே மகிழ்வடைந்தார் என்று சொல்லி சொல்கிறார். செய்வார் மிக்கார் வாழ்வார், இப்படியெல்லாம் வந்து மனநிலையை வந்து நாயனாருடைய மனநிலையை சொல்கிறாருங்க. வேத உள்ளுரை அரண் பூசையும் அடியார் பூசையும் போற்றுதலேயாமன்
யாமன அதன் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்ட நாயனார் செய்த அந்த இரண்டிலே அரண் பூசை போற்றுதல் கோயில் எங்கனும் மல்க போற்றுதல் புரிந்து என்றதனாலும், அடியார் பூசை போற்றுதல் நாயன்மார் அணைந்த போது கொடுத்து வந்தார் என்றதனாலும். இப்போ பெரிய புராணத்தில் எப்படின்னா, சில அடியார்கள் பெருமானுக்கு மட்டும் தொண்டு செஞ்சுருப்பாங்க, கண்ணப்ப நாயனார் போன்றவர்களெல்லாம். ஒரு சில அடியார்களுக்கு மட்டுமே தொண்டு செஞ்சுருப்பாங்க. ஒரு சில நாயன்மார்கள் 2 பேர்த்துக்கும் தொண்டு செஞ்சுருப்பாங்க. இதுதான் பெரிய புராணம் 3ஆக பிரிக்கலாம். இறைவனுக்கு தொண்டு செய்தவர்கள், அடியாருக்கு தொண்டு செய்தவர்கள், இறைவனுக்கும் அடியாருக்கு 2 பேர்த்துக்கு தொண்டு செய்தவர்கள். இவர் 2 பேர்த்துக்கும் தொண்டு செய்தவர். ஏன்னா கோயில்களுக்கெல்லாம் பூசைகள் தவறாமல் நடக்கிறதுக்கு நிபந்தங்கள் செய்திருக்கிறார். அதே மாதிரி அடியார்களுக்கு குறைவர கொடுத்து வந்திருக்கிறார். 2 பூசை செய்தவர். வேதத்தினுடைய உள்ளுரையாக சொல்லப்படக்கூடிய அந்த வழியில் நின்று பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார். இவ்விரண்டினுள்ளும் அன்பர் பூசையிலே திருவேடத்தினையே சிறக்க சிந்தனையில் வைத்து நேயம் மலிந்தவர் வேடமும் அரணென தொழுமே என்று சொல்லி விதிக்கிணங்க தொழுதனர் என்று சொல்லி சொல்லாருங்க. அடுத்த திருப்பாட்டு. இன்னவாறொழுகும் நாளில் இகழ் திறம் புரிந்தோர் மன்னன் அன்னவர் தம்மை வெல்லும் ஆசையால் அமர்மேல் கொண்டு பொன்னணி கோடையானை ஒருவரி காலால் மற்றும் பன்முறை இழந்து தோற்று பரிபவப்பட்டு போனான். பல முறை போரிலே இவரை வெற்றி பெற முடியாமல் தோல்வியுற்ற ஒரு அரசன், முத்தநாதன் பேர் இன்னும் சொல்லலை, தோல்வியுற்ற ஒரு அரசன் என்ன பண்ணுறான்னா, எப்படியாவது வஞ்சனையால் இவரை வெல்லணும்னு நினைக்கிறான். அதான் இன்னமார் ஒழுகும் நாள். இப்படி அவர் ஒழுகி வருகின்ற காலத்திலே இதுவரைக்கும் 4 பாட்டு அவர் சொன்னது அவர் இறைவனுக்கு செய்த தொண்டு, அடியார்களுக்கு செய்த தொண்டு, இதெல்லாம் அவருடைய திறன் என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறார். அவர் செய்த பணி என்னங்கிறது சொல்லியாச்சு. இனிமேல் தான் சரிதத்துக்குள்ளே வர்றார், இனிமேல் தான் சரிதம் வருது. அப்படி ஒழுகி வருகின்ற காலத்திலே ஒரு அரசன் இவருடன் பகை கொண்டு இவரை வெல்லும் ஆசையினாலே போரில் எதிர்த்து வந்த தன்னுடைய பொன்னினால் இயன்ற முகப்படாம் அணிந்த யானை, போர்க்குதிரை, காலால் முதலிய பலவற்றையும் பலமுறை இழந்தவனாய் தோற்று அவமானமடைந்து போயினான். அவனால் இவரை ஜெயிக்கவே முடியல, வெற்றி பெறவே முடியல. மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி வலிமையினால் இவர் நல்ல சிறுத்தொண்ட நாயனார் குணத்தில் மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி வலிமையினால் இவர் நல்லா அந்த ஒரு உலகில் இல்லை அப்படின்னு வருங்க. மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி வலிமையான எதிர் இவருக்கு இவ்வுலகில் இல்லை என எடுத்துரைத்தார் அப்படின்னு. எதிர் இவருக்கு இவ்வுலகில் இல்லை என எடுத்துரைத்தார் அப்படின்னு. அதாவது வாதாபி போய் போர் செஞ்சுட்டு வந்துடுவார் சிறுத்தொண்ட நாயனார். வாதாபி போய் போர் செஞ்சுட்டு வந்த உடனே பல செல்வங்களை எல்லாம் கொண்டு அரசர்கிட்ட கொடுக்குறார். அந்த பல்லவ அரசர் இவரால் மட்டும் எப்படி போகிற இடங்கள் எல்லாம் வெற்றி பெற முடியுது, எங்கே போனாலும் வெற்றி பெற்று வருகிறார், செல்வத்தோடு வருகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அங்கிருந்து அமைச்சர்கள் சொன்னாங்களாம், அவர் சிவபெருமானுடைய அடியார், அவர் எதிர்த்து வெல்லக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுதான் அவர் வென்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் பெருமானுடைய அடியார் அப்படிங்கிறதுனால சொல்கிறார். மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி வலிமையினால் எதிரிவருக்கு இவ்வுலகில் இல்லை என எடுத்துரைத்தார் அப்படின்பாருங்க. அதே மாதிரி தான் இயல்பகை நாயனார் பணத்துலேயும் ஒருத்தரே எப்படிங்க எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்த முடியுமா, இப்போ தனி ஒருவராக இருக்கிறார், அவங்க ஊருக்கார் எல்லோரும் சேர்ந்து வர்றாங்க, எப்படி வெட்டி வீழ்த்த முடியும் அப்படின்னா அதுக்கு ஆசிரியர் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், சிவன் கடல் புனைந்த வீரர் அப்படின்பார். பெருமானுடைய திருவடி அவர் தலைமையில் இருக்குது, அப்புறம் என்ன கவலை, எத்தனை பேர் வந்தாலும் வெட்டி வீழ்த்த முடியும். சிவன் கடல் புனைந்த வீரர் என்று சொல்லுவார். இப்போ பெருமானுடைய திருவடி நமக்கு சூட்டப்பட்டாச்சு அப்படின்னா, பெருமானுடைய அடியார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இருந்தால் என்ன வேணாலும் நம்ம யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது அந்த சரிதங்கள் மூலமாக நமக்கு தெரியுது. அதனால் இங்கேயும் அதான் சொல்கிறார். அப்படி கொடுத்து வந்தார் என்று சொல்லி இன்னவார் ஒழுகும் நாளில் இப்படியெல்லாம் உண்மையில் இவளுக்கு எவ்வித நேர்மையான காரணம் என்று இகழும் நிலையை தானே வருவித்து கொண்டு பலமுறை இவர் அந்த போர்க்களத்தில் எல்லாம் இழந்து அவமானமடைந்த ஒரு அரசன் அங்கே அந்த ஊரில் இருக்கிறான். ஓர் மன்னன் அப்படின்னு சொல்லி பேர்தானும் சொல்லத்தகாதவன் என்று குறிப்பார். இங்கே ஓர் மன்னன் என்று சொல்லாரு. ஆமாம், பேர் சொல்கிறது கூட அவனுக்கு தகுதி இல்லையா சேக்கிழார் பெருமான். அதனால் ஓர் மன்னன் அப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்ல போகிறாரு. ஆனால் எடுத்த உடனே பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தகுதி இல்லை. அதனால் ஒரு மன்னன் அப்படின்னு சொல்லிடுறாரு.
ஆசையால் அமர் மேற்கொண்டு அவனது ஆசையினை தவிர அவர் மேற்கொள்வதற்கு அரசு ரீதியால் விதிக்கப்பட்ட வேறு காரணம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவனுக்கு இவர் பொருள் மேலே இருக்கக்கூடிய ஆசை ஒன்று தான், மற்ற எந்த ஒரு காரணமும் இல்லை, போர் செய்யக்கூடிய காரணம் வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இவர் தான் நேர்மையாக நியதிப்படி பெரியவங்க சொன்ன வகுத்து வச்ச நியதிப்படி அரசாட்சி செய்து கொண்டு வர்றதுனால வேற ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பரிபவம் அவமானப்பட்டு என்று சொல்லி சொல்கிறார். அப்படி இப்படி இழந்த மாற்றான் இகழினால் வெல்ல மாட்டான் மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து வெந்நீரு சாத்தும் அப்பெரு வேடம் கொண்டே அற்றத்தில் வெல்வானாக செப்பரு நிலைமை எண்ணி திருக்கோவலூரில் சேர்வான். அவனுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம அவரை வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்சிட்டான். ஆனால் ஒன்று தெரிஞ்சிருக்கிறான், வேடம் அணிந்து கொண்டு போனால் சிவனடியார் மாதிரி போனால் அவர் எதுவும் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிருக்கிறான். அதனால் சிலர் இப்படி இழந்த மாற்றான் இகழினால் வெல்ல மாட்டான். இப்படி இழந்தவனாகி அந்த பகையரசன் போர் முனையிலே நாயனாரை வெல்ல மாட்டாதவனாகி மெய்ப்பொருள் வேந்தராகிய நாயனாரது சைவசீலத்தை தெரிந்து கொண்டு, நாயனாருக்கு அந்த சைவசீலத்தில் ஒழுக்கமுடையவர் தெரிந்து கொண்டு திருநீர் சாத்தி கொள்வதாகிய அந்த பெரிய வேடம் தரித்து வஞ்சனையினாலே வெல்வான் போல வாக்கினால் சொல்லவும் கூடாததாகிய அந்த நிலைமையை மனதில் எண்ணிக்கொண்டு திருக்கோவலூரில் சேரும் பொருட்டு என்று சொல்லி, அதாவது வெளியில் சொல்ல முடியாத மாதிரி ஒரு எண்ணத்தோட திருக்கோவலூருக்கு அவன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இப்படி இழந்த அப்படின்னா இப்படி பல முறை அவரோட போர்களை தோற்றவன் மெய்ப்பொருள் வேந்தன். இதுவே நாயனாருடைய பெயர் குறித்த முதல் இடம். மெய்ப்பொருள் நாயனாருடைய பெயர் இங்கே தான் சொல்கிறார், மெய்ப்பொருள் வேந்தன் என்று சொல்லி சொல்கிறார். சீலத்துடனும் வெந்நீற்றுடனும் சாத்தி வடியனை அமைத்த அமைதி குறிக்க என்று சொல்லி மெய்ப்பொருள் வேந்தன் சீலமறிந்து வெந்நீர் சாத்தும். ஒரே இதில் எல்லாத்தையும் சொல்லிடுவார் பாருங்க. எப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாரு அதுலேயே நாயனாருடைய பெயரை சொல்கிறாரு, அப்புறம் திருநீர் பூசிய ஒழுக்கத்தையும் சொல்லிடுறார். அறிமுகப்படுத்தின உடனே சொல்லிடுறார். இன்னும் அவனுடைய பெயரைவே சொல்லலை, அந்த மாற்றானுடைய பெயரைவே சொல்லலை. அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. சேக்கிழ பெருமானுடைய சொல்ல ஆட்சி இதெல்லாம். மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து வெந்நீர் சாத்தும் அப்பெரு வேடம் கொண்டே அற்றத்தில் வெல்வானாகி என்று சொல்லி அந்த சொல்கிறார். அப்படி மெய்ப்பொருள் வேந்தன், இதுவே நாயனாருடைய பெயர் குறித்து வெந்நீர் சாத்தும் பெருவேடம் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அதாவது சீலத்துடனும் வெந்நீற்றுடனும் சாத்தி வடியினை அமைத்த அமைதி குறிக்க. சீலம்னா நல்லொழுக்கம், மெய்ப்பொருளாவது வேடமே என்று கொண்டொழுகியதே அவர் தம் சீரிய கொள்கை என்று சொல்லி சொல்கிறார். இப்போ திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்தில் ஒரு இடத்துல வரும், சைவமை திருவின் சார்பே பொருளென சாரும் நீரார் அப்படிம்பார். ஆமாம், சைவமை திருங்கிறதுக்கு சிவகணிய உரையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருநீர், உருத்தராக்கம், சீபஞ்சாக்கரம், சடைமுடி, இது 4 தான் சைவமை திரு. இந்த உலகமே அழிஞ்சாலும் இந்த 4 எப்பொழுதும் இருக்கும். ஆமாம், ஊழி காலத்திலையும் நிலையாக இருக்கக்கூடியது இந்த வேடம் என்று சொல்லுவது. அதாவது சைவமை திருவின் சார்பை பொருளென சாரும் நீரார் என்று சொல்லி அங்கே சொல்வார். அந்த 4ஐயும் அப்படி கை கொண்டு ஒழுகியவர் என்று சொல்லி சொல்கிறார். வெந்நீர் சாத்தும பெருவேடம் என்று சொல்லி அந்த பெருவேடன பெருமை தங்கிய பெருமை என்று சொல்லி திருநீர் அணிவது ஒரு பேணி அணிபவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீருன்னு ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. வெல்வானாய் செப்பரு நிலை வஞ்சனையால் வெல்வேனாவேன் என்று வாக்கில் சொல்ல தகாத நிலையினை மனத்தினால் நினைந்து சொன்னாலும் நரகம் தருவதாம் என்றபடி அதை அந்த மாதிரி நினைக்கிறதே தப்பு. அதை மனசில் நினச்சிட்டு அவன் இங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி வந்தான்ங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய. மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படை கறந்த புத்தக கவலி ஏந்தி மைபுதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடங்கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். இப்போ ஊருக்குள்ளே இப்போ தான் பேரை சொல்கிறார். ஊருக்குள்ளே வந்துட்டான். எப்படி வந்தான் அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்க. மெய்யெல்லாம் நீர் பூசி அப்படின்னா எங்கெங்கே திருநீர் பூசன்னு தெரியல, அதனால் என்ன பண்ணுவான் அவன், எல்லா பக்கம் பூசிக்கிட்டான். இப்போ 16 இடத்துல திருநீர் வைக்கணுங்கிறது ஒரு விதி இருக்குல்ல. நெத்தியில் வைக்கணும், இங்கெல்லாம் புஜங்களில் வைக்கணும், மார்பில் வைக்கணும், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. திருநீரை பார்த்தோன்னே எடுத்து பூசிட்டான், அவ்வளோதான். அதுவும் ஒரு வேடத்தில் இருக்கு இல்லையா, முழு நீர் பூசிய முனிவர்னு சொல்லி பூசிட்டான். எங்கெங்கே பூசணும்னு தெரியாதனால
உடம்பு பூரா பூசிட்டான். அதான் மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டினர். அப்படி உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டு சடைகளை முடித்து கட்டி கொண்டு, அதுக்காக முடி வளர்த்திருக்கிறான், இவர்கிட்ட சண்டைக்கு போகணுன்றதுக்காகவே முடி வளர்த்திருக்கிறான். அதெல்லாம் அப்படி கட்டி கொண்டு கையிலே படையை மறைத்து வைத்து புத்தகம் போல் கட்டிய புத்தகப்பை எடுத்து ஏந்தி கொண்டு, படைனா கத்தியை உள்ளே வச்சிருக்கிறான். ஒரு புத்தகப்பை, எப்பொழுதும் நம்மளாம் புத்தகப்பை கொண்டு வருவோம் இல்லைங்களா, அடியார்கள் எல்லாரும் திருமுறைகள் எல்லாம் போட்டு ஒரு பை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பை கொண்டு வரான் அவனும். அந்த பைக்குள்ளே என்ன இருக்குது, புத்தகம் இருக்குதா இல்லையா, பத்திரமா அந்த ஆயுதம் இருக்குது, அப்படி கொண்டு வரான். ஏந்தி கொண்டு மையினை உள்ளே பொதிந்து வைத்து வெளியே ஒளியினை செய் விளக்கு என்று சொல்லும்படி மனத்தினுள்ளே வஞ்சனையை பொதிந்து வைத்து பொய்யினை மறைந்த தவவேடம் கொண்ட நகரிலே முத்தநாதன் என்ற அவரசன் புகுந்தனன். அருமையான ஒரு ஓமை இது. ஆமாம், அருமையான மைபுதி விளக்கை என மனத்தினில் கருப்பு வைத்துனர். அதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா வெளியில் அதனுடைய ஒளி நல்ல பிரகாசமாக இருக்குது, உள்ளுக்குள்ளே அந்த எரியக்கூடிய இடம் கருப்பாக இருக்குது இல்லையா, நீல நிறத்தில் இருக்கும். அப்படின்னா அவனுடைய மனதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா அந்த திரி, அந்த திருநீர் பூசியிருக்கிறான் பாருங்கள், அதுக்கு உதாரணம் அந்த ஒளி. அதான் ஒரே ஓமையில் ரெண்டையும் சொல்கிறது. அப்படி சொல்கிறது சேக்கிழா பெருமானால் தான் முடியுங்க, வேறு எந்த ஒரு புலவனும் சொல்கிறது முடியாது. இன்னொரு இடத்துல சொல்வார், எச்சதத்தன் சொல்லுகின்ற பொழுது, சண்டீஸ்வர நாயனாருடைய அப்பா எச்சதத்தனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அரபுக்கு ஓமையாக சொல்வார், அதாவது பாம்புக்கு ஓமையாக சொல்வார். ஏன் பாம்புக்கு ஓமையாக சொன்னார் அப்படின்னு சொல்லி நமக்கு அரபு போல் அப்படின்னு சொல்லி ஓமை சொல்வார். ஏன் அப்படின்னா அதுக்கு சிவப்புனை உரை சொல்கிறாரு. அரபு அப்படிங்கிறது, அரபு விஷம் இருக்குது, நஞ்சும் இருக்குது. அதே மாதிரி மணி கொடுக்கக்கூடிய இயல்பு அரவுக்கு உண்டு. மாணிக்க மணி கொடுக்குது இல்லைங்களா, இந்த மாணிக்க மணி கொடுக்கறது நன்மை. அந்த நன்மை என்னென்னா, இந்த சைவ உலகத்துக்கு ஒரு மாணிக்க மணியாக இருக்கக்கூடிய சண்டீஸ்வர நாயனார் கொடுத்துருக்கிறார். அவரை பெற்றெடுத்து கொடுத்தது ஒரு பெரிய புண்ணியம் தானே, அது நன்மை. அப்புறம் சிவபூசைக்கு வச்சுருந்த பாலை காலால் தள்ளினார் பாருங்க, அது தீமை. அதனால் அரபுக்கு ஓமையாக சொல்வார். அரபுக்கு ஓமையாக சொல்லுகின்ற பொழுது நன்மையும் வந்துடுது, தீமையும் வந்துடுது. அது மாதிரி இங்கே மைபுதி விளக்கை என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து அப்படிங்கிறது அவனுடைய உள் மனசுக்கு ஓமை. அந்த திரி, அந்த மேலே பூசியிருக்கிற திருநீற்றுக்கு ஓமை அந்த ஒளி என்று சொல்லி சொல்கிறார். இப்படி திருநீர் வேணி புத்தகம் சிவா சாதனங்களாய் அன்புடையாரை ஆட்படுத்து மேல்புடைய அடையாளங்கள் என்று சொல்லி, நீரும் வேணியும் கண்டிகையுமே திரு அடையாளங்கள். திருநீர், முடி, கண்டிகை மூன்றும் தான் சிவ அடையாளங்களாக இருக்கக்கூடியது. அது மூணோட வராவன் மூர்த்தி நாயனாருடைய சரீரத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா, மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியன் என்று சொல்லி மெய்யெல்லாம் நீர் பூசினர் முழு தவ வேடம் போன எண்ணினான் ஆதலின் முழு நீர் பூசிய முனிவர் போல உடம்பெங்கும் நீர் பூசினான் முன்னர் நீர் பூசியவன் அன்று ஆதலின் தரிக்கத்தக்க இடம் இது தகாத இடம் இது என்று அறியாதவனாய் மெய்யெல்லாம் பூசினான். திருநீரே பூசி பழக்கம் இல்லை அவனுக்கு, அதனால் எங்கெங்கே பூசுறதுன்னு தெரியல, உடம்பு பூரா பூசிட்டான். அதான் சொல்றார், வேணிகள் முடித்து கட்டி தனது குடுமையினை சடைகள் போல திரித்து அவற்றை தொகுத்து சடைமுடி ஆக்கி என்று சொல்றார். அப்படி கட்டி வரான். நீரும் வேணியும் முன்னர் இவன் உடையநாயனின் அது அவை சைவ அடையாளமாதலின் நாயனார் அவ்வேடத்தை வழிபட்டு ஒழுகி இருப்பாரே என்று பகைப்பட்டு போர் செய்கிறார். முதல்ல இதெல்லாம் இருந்திருந்தால் அவர் போரே செய்திருக்க மாட்டார் இல்லைங்களா. ஏனாதி நாயனார் குணத்தில் அப்படி தானே, அவன் ஒரு பலகையை வச்சு மறைச்சி வருவான், பக்கத்தில் போர் செய்கின்ற பொழுது விளக்குவான். உடனே அவர் என்ன, கண்ட பொழுதே கெட்டேன் அப்படிம்பார். முன்பு இவர் மீது காணாத வெந்நீற்றின் பொலிவு மேற்கண்டேன் அப்படின்னார். இதுக்கு முன்னாடி நான் அவர் நெத்தியில் திருநீர் பார்த்ததில்லை. அண்டர்பிரான் சீரடியார் ஆயினார். உடனே அவர் வருத்தப்படுறார் ஏனாதி நாயனார், ஒரு சிவனடியாருக்கு நாம் இப்படி தீங்கு நினைச்சமே, அதே ஒரு தவறு என்று சொல்லித்தான் அண்டர்பிரான் சீரடியார் ஆயினார் என்று அவர் கொள்கை குறிவழி நிற்பேன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணார், அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் கொள்கை என்ன, இவரை வீழ்த்துவது, அதுக்கு துணையாக நானே நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆயுதத்தை கீழே போடணும்னு நினச்சாராம். ஆயுதத்தை கீழே போட்டால் நிராயுத பாணியை கொண்டாடுகிற பழி அவருக்கு வந்துடுமா. திருநீர் பூசணனுக்கு அந்த பழியோடு வரக்கூடாதுன்னு நினச்சவர் ஏனாதி நாயனார். திருநீர் பூசணனுக்கு நிராயுத பாணியை கொண்டாடுகிற பழி வந்துடும் சொல்லி சண்டை போடுற மாதிரி பாசாங்கு செஞ்சுட்டு இருந்தாராம் ஏனாதி நாயனார். அந்த நேரம் பார்த்து நினைத்த பரிசு முடித்தனன் அப்படின்னாருங்க. இதுதான் அந்த புராணத்தில் இருக்கக்கூடியது.
அதே மாதிரி இங்கேயும் அவர் அதை தான் செய்ய போகிறார். இது ரெண்டுமே வேடத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு சரிதங்க. தம்பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதினாரர் களலறிஞ்சின்னு சொல்லி கடைசி பாட்டில் சொல்வார். தோற்றுவாய் செய்கின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் எம்பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடைய தம்பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடல் இறைஞ்சி அப்படிம்பார். பெருமான் சாற்றக்கூடிய நீரா திருநீர், பெருமான் அணியக்கூடிய நீர் அணிந்த ஏனாதி நாயனார் என்று சொல்லி அங்கே போற்றுவார். அப்படியெல்லாம் மெய்யெல்லாம் நீர் பூசி என்று சொல்லி வேணிகள் முடித்து கட்டி என்று சொல்லி நாயனார் அவ்வேடத்தை வழிபட்டு ஒழுகி இருப்பார். இதுக்கு முன்னாடி பூசியிருந்தால் வேடத்தை வழிபாடு செஞ்சு அவர் ஒழுகி இருப்பார், சண்டைக்கு போயிருக்க மாட்டார். என்ன வேணுமோ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பார் இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் அவன் செய்யலை. அதான் எனவே இவற்றை இவன் புதிதாக தாங்கினவனாம் நாடிழந்தவன் பல நாள் காட்டில் மறைந்து சடை வளர்த்தான் என்பாரும் உண்டு. பல நாள் காட்டில் மறைஞ்சு சடை வளர்த்து அதற்கு பிறகு அவன் வந்திருக்கிறான். படைகிறந்த புத்தக கவலி ஏந்தி தான் நினைத்த வஞ்சனை செய்கையை செய்தற்கு கருவியாகிய படையை மறைத்து அதனையே ஒரு புத்தகம் போல கவலிகள் கட்டி எடுத்து வந்தவன் என்று சொல்கிறார். மைபுதி விளக்கை என மனத்தினுள் கருப்பு வைத்துனர், மையாகிய நீல நிறத்தை தனக்குள் வைத்தோம், அதனை சுற்றி விளக்கத்தினை செய்து ஒளிரும் விளக்கு போல மனத்தினுள்ளே கருப்பாகிய வஞ்ச எண்ணம் பொதிந்து வைத்து விளக்கம் செய்யும் நீர் முதலிய தவ வேடத்தை புறத்தை விளங்க வைத்தான் என்று சொல்லி சொல்கிறாருங்க. இப்படி இங்கு முத்தநாதன் கொண்ட தவ வேடத்திற்கு அவன் தனது மனத்தில் கொண்ட வஞ்சக கருப்பே காரணமாயிற்று என்று சொல்லி சொல்கிறார். விளக்கும் இருளும் என்ற முரண்பட்ட இரண்டு பொருளுக்கு ஏற்ற இந்த உரிய அரிய ஓமானம் ஆசிரியர் சேக்கிழார் பெருமானது தெய்வமனக்கும் செய்யுள்களில் காணும் அரிய ஓமங்களில் ஒன்று என்று சொல்லி தான் உரையாசிரியர் சொல்கிறார். இந்த மாதிரி ஓமை சொல்லுவது அப்படிங்கிறது ரொம்ப அரிது. ஏன்னா நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அப்படிங்கிறதுனால தான் சொல்ல முடியுது. ஒரே ஓமையில் ரெண்டு இது வர மாதிரி சொல்ல முடியாது. முரண்பட்ட இரண்டு பொருளுக்கு ஏற்ற இந்த உரிய அரிய ஓமானம் சேக்கிழார் பெருமானது தெய்வமனக்கும் செயல்களில் காணும் அரிய ஓமைகளில் ஒன்று என்று சொல்லி வேறு எந்த கவிகளிடத்தும் காணுதல் அரிது, இதன் அருமையினை உன்னை கணிக்க என்று சொல்லி இப்படி பல இடங்களில் சொல்லியிருக்கிறாருங்க. இது மாதிரி ஒரு சில ஓமைகள் பெரிய புராணத்தில் மட்டுமே வரும், வேற எங்கேயும் சொல்ல முடியாது. காரைக்கிழமையாருடைய புராணத்தில் ஒரு ஓமை வரும். தளிரடி மென்னகை தாதிவள்தார் காலைக்கு களிமைகள் சுற்றம் போன்ற கல்யாணம் செய்தளித்தார் அப்படிம்பார். அம்மாவுக்கு ஓமை சொல்லுகின்ற பொழுது மயிலுக்கு ஓமையாக சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். பரமதத்தனுக்கு ஓமை சொல்லுகின்ற பொழுது காளைக்கு ஓமையாக சொல்லுவார். இயற்கையாகவே பறவை ஜாதிக்கும் விலங்கு ஜாதிக்கும் ஆகாது, பொருத்தம் இல்லை. இன்னொன்று என்னென்னா, மயில் தேவையில்லாத போது தன்னுடைய அந்த இதையெல்லாம் உதுத்துரும், தொகையெல்லாம் உதுத்துரும். அந்த ஆற்றல் மயிலுக்கு உண்டு. அதனால் காரைக்கிழமை நாளைக்கு என்ன செய்ய போகிறாங்க, இவனுக்காக தாங்கி இந்த உடம்பு இனிமேல் வேண்டாம் என்று சொல்லி அந்த சதையெல்லாம் உதுக்க போகிறாங்க. சதையெல்லாம் உதிர்த்து அவங்க எலும்பும் தோலுமாக அந்த சிவகணங்களில் ஒன்றாக மாற போகிறாங்க. அதை ஆரம்பத்திலே சொல்லிடுறார் சேக்கிழார் பெருமான். ஆமாம், அதுதான் பெரிய ஓமை. அது காளை அப்படிங்கிறது பரமதத்தனை காளைக்கு ஓமையாக சொல்லிடுறார். அவன் வேறு திருமணம் செஞ்சுட்டு போயிடுறான். ஆனால் அம்மா அந்த உடம்பினுடைய சதைப்பொதியெல்லாம் உதிர்ப்பாங்க. மயிலுக்கு அந்த ஆற்றல் உண்டு. மயிலுக்கு தேவையில்லாத பொழுது தன்னுடைய தொகையை உதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ஓமை வருங்க. தளிரடி மென்னகை தாதிவள்தார் காலைக்கு களிமையில் சுற்றம் போட்ட கல்யாணம் செய்தளித்தார் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த திருமணம் பேசுகின்ற பொழுது அந்த ஓமை சொல்லிடுறார். இது பொருந்தாத உறவு என்று சொல்லி அப்போவே வந்துடும். இதெல்லாம் வேறு யாரும் சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சேக்கிழார் பெருமான் கூத்த பெருமானுடைய திருவருளால் சொல்கிறார். அதெல்லாம் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார் என்று சொல்லி சொல்கிறார். நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞாழும் உய்ந்திட நன்னினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இன்னொரு இடத்துல சொல்வார். அதாவது அவர் பார்த்த உடனே நம்மளை தாக்கிறதுக்கு தான் வரான் அப்படிங்கிறது எதிரிங்கிறத அவர் தெரிஞ்சிட்டார். தெரிஞ்சாலும் கூட வேடம் இருந்ததுனால அவர் அவருக்கு தெரியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. மெய்ப்பொருள் நாயனாருக்கு தெரியும். ஏன்னா இரவு நேரத்தில் அந்த புறத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு அடியார் யாராவது அப்படி போவாங்களா, போக மாட்டாங்கிறது அவருக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட அந்த வேடத்துக்காக அவர் அந்த அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அப்படிங்கிறது அந்த இடத்துல நின்றுது. அதனால தான் அவர் தன்னுடைய உயிரே போகிறதுக்கு காரணமாக இருந்தாலும் கூட அவனை அடியார் அப்படிங்கிற அந்த நோக்கத்திலேயே அவர் பார்த்தார்.
தன்னை அடர்த்த வந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஏனாதி நாயனார் இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து வேடத்தை வணங்கி இது பெற்றார்கள். அதுதான் முக்கியம். முத்தநாதன் இது அந்த மாற்றான் ஆகிய அரசனுடைய பெயர் என்று சொல்லி இவன் கடையனாம் என்று குறிப்பார். இங்கு அவன் செய்தியை கூறிய 3 பாட்டிலும் பொய்யெனத் தொடங்கும் அடியின் கடையில் இவன் பெயரை ஆசிரியர் வைத்து காட்டிய அழகு குறிக்க என்று சொல்லி பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தன் முத்தநாதன் சொல்லி சொல்கிறார். பொய்த்தவ அந்த பொய்ங்கிறத வச்சு அதுக்கு பிறகு அவனுடைய பேரை சொல்கிறார் என்று சொல்லி இதெல்லாம் ஆசிரியருடைய ஒரு சிறப்பு என்று சொல்லி சொல்கிறார். இங்கு திருநீர் எரிக்கும் தன்மையாலே மாயா மலத்தையும் விரிந்த சடையை முடித்தலால் விரிந்து செல்லும் கண்ம மலத்தையும் ஞானத்தின் உரையுளாகிய புத்தகத்தால் அறியாமையாகிய ஆணவ மலத்தையும் போக்குவதாக ஞானாசிரிய அடையாளங்களை தாங்குவதே இத்தவ வேடம் என்ற கருத்தும் இங்கு வைத்து காண்பர் என்று சொல்லி சொல்கிறார். இப்படி தாம் பாசத்தில் நீங்கி நல்லுணர்வு பெற்றாரே பிறரை வழிப்படுத்தத்தக்கார் அல்லாதார் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குழி விழுந்தவாறு என்று சொல்லி, அதாவது யார் நம்மளை வழிநடத்த முடியும்னா பாச நீக்கம் பெற்றவர்கள் தான் நம்மளை வழிநடத்த முடியும். நானும் குருநாதர் தான் சொல்லிட்டு அதாவது குருடும் சேர்ந்து குருட்டாட்டமாடி குழி விழுந்தவாறு என்று சொல்லி திருமந்திரத்தில் சொல்லுது. அப்படின்னா அவனுக்கும் ஒன்றும் தெரியாது, நம்மளுக்கும் ஒன்றும் தெரியாது. நாமளும் அவனும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஆடி 2 பேரும் சேர்ந்து விழுந்த மாதிரி என்று சொல்லி நல்ல குருநாதரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ திருமந்திரம் சொன்ன மாதிரி தான் குருடும் சேர்ந்து குருட்டாட்டமாடி குழி விழுந்தவாறு என்று சொல்லி சொல்வது போல் ஆயிரம் என்று சொல்கிறார். தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள் சென்னியில் வைத்து சிவனருளாலே என்று சொல்லி நமக்கு திருமந்திரம் அப்படியெல்லாம் ஒரு குருநாதர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுகிறது. அங்கனமாகவும் இங்கு மாற்றலன் கொண்ட பொய்த்தவ வேடம் நற்பயன் தந்தது எங்கனமோ எனின் இங்கு பயன் செய்தது வேடமே என்று அவனன்று என்று சொல்லி, அப்படி இருந்தாலும் கூட இப்போ வந்தவன் வந்து ஒன்றும் பெரிய படித்தவனெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய அறிந்த குருநாதரெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நாயனாருக்கு எப்படி முக்தி கிடைச்சது? அவன் சொல்கிற ஆகமத்தை கேட்குறதுக்கு தானே உட்கார்ந்தார். அப்படின்னா இந்த இடத்துல வந்து வேடத்தை மட்டும்தான் பார்க்கணுங்கிறார். அந்த இடத்துல நாயனார் சிந்தித்தது வேடம் மட்டுமே. அவன் ஆகமத்தை சொல்லுவான் அப்படிங்கிறதெல்லாம் 2வது. அந்த வேடத்துக்காக அவன் சொன்னதை கேட்டார். அதுவும் வந்து அவனுக்கு ஆசனத்தை கொடுத்து தான் கீழே அமர்ந்து கேட்டார். அதுதான் சொல்கிறாருங்க. இங்கு பயன் செய்தது வேடமே என்று அவனன்று அவ்வேடத்தினை தாங்கும் குற்றி அல்லது புல்லுருவம் போன்றே அவன் நின்றான். வேடத்தின் பாலை நாயனார் கொண்டொழுகிய அன்பின் உரைப்பானது இவன் செயலால் பின்னரும் உறுதி பெற்று பயன் கொடுத்து நின்றது என்று சொல்லி அங்கே நாயனாருக்கு வந்து பயன் கொடுத்தது என்ன அப்படின்னா திருவேடம்தான் பயன் கொடுத்தது என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பாட்டு பார்க்கலாம். சரி. மாதவ வேடம் கொண்ட வன்கனான் மாடந்தோறும் கோதை சூழ் அழகபார குலை கொடி ஆடமீது சோதிவன் கொடிகளாடும் சுடநெடு மருகில் போகி சேதியர் பெருமான் கோயில் திருமணி வாயில் சேர்ந்தான். அவன் அந்த வேடத்தோடு இப்போ வந்து அரசனுடைய அந்த அரசவைக்கு அந்த மாடத்துக்கு வந்துடுறான். ஆனால் யாரும் உள்ளே விட மாட்டாங்க, அதை தாண்டி வரப்போகிறான். அந்த திருமணி வாயிலுக்கு வந்தாச்சு. இப்போ மாதவ வேடம் கொண்ட வன்கனான் மாடந்தோறும்னு பெரிய தவ வேடம் தாங்கிய வண்ணெஞ்ச கடையவன். அவன் தவ வேடம் தாங்கியிருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவன்? ரொம்ப கடையவன் அப்படின்னார். எங்கே மாடங்கள் எங்கேயும் மாலை சுற்றிய கூந்தலையும் குலையனையும் உடைய கொடிகள் ஆட அவற்றின் மேலே ஒளிவிளங்கும் வெண்கொடிகள் அசைகின்றதற்கிடமாகி விளக்கும் பொழுதே நீண்ட வீதியிலே சென்று சேதி நாட்டு அரசர் பெருமானாராகிய மெய்ப்பொருள் நாயனார் அரண்மனையின் அழகிய திருவாயிலை அடைந்தான். அந்த திருவாயிலுக்குள்ளே போகிறான். வன்கணான் அப்படின்னா தவ வேடத்தில் மறைந்து வஞ்சிக்க எண்ணியது வன்கண்மை என்று சொல்லி சொல்கிறார். அப்படி மாடங்கள் எல்லாம் வந்து வெண்கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது. வெண்கொடியும் விதானமும் இல்லா ஊரும். அப்பர் சாமிகள் சொல்கிறார் இல்லைங்களா, ஒரு ஊர்னா வெண்கொடிகள் இருக்கணும், விதானங்கள் நிறைய கட்டப்பட்டிருக்கணும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஊர் அந்த சேதி நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர். அழக பாரக் கொடி என்றதனால் பெண்களின் ஆடல் பாடலாகி இன்பமும் குலைக்கொடி என்றதனால் பொன்மணி முதலிய செல்வம் குறிக்கப் பெற்றது என்று சொல்லி, பெண் கொடிகள் மாடங்களில் உள்ள ஆடல் அரங்குகளில் ஆடுவர். பெண்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆடல் அரங்குகள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வெண்கொடிகள் மாடங்களின் மீது ஆடுவன என்று சொல்லி 2ம் சொல்கிறார் பாருங்க. அதாவது பெண் கொடிகளுக்கும் சொல்கிறாரு,
அதே மாதிரி வெண்கொடிகளும் சொல்கிறார், ரெண்டுக்கும் சொல்கிறார். கோதை சூழ் அழகபார கொலைக்கொடி ஆட மீது என்று சொல்லி பெண்கள் வந்து ஆடல் அரங்குகளில் வந்து ஆடக்கூடியவர்கள். அதே மாதிரி கொடிகள் மேலே வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இதில் ஆடக்கூடியது என்று சொல்லி சோதி வெண்கொடி என்று சொல்லி சொன்னார். திருவிழா முதலிய தெய்வச் சிறப்பு குறிக்க பெற்றன் என்று சொல்லி பெண் கொடிகள் மாடங்களில் ஆடல் அரங்குகளில் ஆடுவர், வெண்கொடிகள் மாடங்களின் மீது ஆடுவன் என்று சொல்லி சொன்னார். காந்தாரம் இசை வரப்பி காரிகையார் பண்பாட கவிஞார் வீதி தேந்தாமென்று அரங்கேறி சேயலையார் நடமாடும் திருவையாறு என்று சொல்லி திருவையாற்றில் வந்து நமக்கு அந்த ஞானசம்பந்த பெருமான் அங்கே பாடியிருக்கிறார். இவ்விரு கொடிகளுள்ளே மாடங்களில் ஆடரங்களை ஆடும் கொடிகளின் ஓர் உறுப்பு கருப்பு. இவை மனத்தினுள் கருப்பு வைத்து போந்த முத்தநாதனது கலவை அறிந்து அவனை அந்த மாடங்கள் கருப்பு கொடிகள் காட்டி வெளியேறுக. அதாவது பெண்கள் கூந்தல் இருக்குது பாருங்கள், அந்த கூந்தல் வந்து கருப்பு நிறம் உடையது இல்லையா, அந்த கூந்தல் வந்து ஆடுறது எப்படி இருக்குது அப்படின்னா நீ வெளியில் போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குதான். அந்த ஆடல் அரங்குகளை பெண்கள் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த பெண்கள் அந்த சிகை இருக்குது பாருங்கள், அந்த சிகை வந்து கருநிறத்தில் இருக்குதான். அந்த கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய கூந்தல் அசையக்கூடியது எப்படி இருக்குன்னா நீ வெளியில் போ என்று சொல்லி அவனை மாடத்திலிருந்து வெளியேறுக என்று சொல்வது போல் இருந்தது என்று சொல்லி சொல்கிறார். இக்கருப்பு கொடிகள் மீது ஆடும் சோதி வெண்கொடிகள் உனது உட்கருப்பின் மேலே விளங்கும் வெந்நீரும் சடைமுடியுமாகிய திருவேடமே வெற்றி பெறும், வெற்றி எம்முடையதே எதினும் நீ தோற்பாய் என்று சொல்லி மேலே இருக்கக்கூடிய வெண்கொடிகள் எல்லாம் நீ எப்படி இருந்தாலும் தோற்றுருவ என்று சொல்லி அந்த வெண்கொடிகள் ஆடியது என்று சொல்லி அதுவும் சொல்கிறார். கருப்பு கொடி உள்வருவோரை வரவேற்காது வெறுத்து வெளிப்போகச் சொல்லும் குறியாக இந்நாளிலும் வழங்கும் என்று சொல்லி சொல்கிறார். இனி கருப்பும் வெண்மையும் ஆயின கொடிகளை தன் மன கருப்பும் வெந்நீரும் போலவே கண்ணாடியில் போல் முத்தநாதன் எங்கும் தன் வண்ணமே கண்டான் என்று சொல்லி இந்த கருப்பு வெண்மை அப்படிங்கிறது, வெண்மை என்று சொல்லுவது அவன் அணிந்திருந்த நீர், கருப்பு என்று சொல்வது அவனுடைய மனசு, ரெண்டையும் சொல்கிறாருங்க. சேதியர் பெருமான், சேதி நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பெருமான் என்று சொல்லி இப்போ உள்ளே வந்துட்டான். கடையுடை காவலாளர் கைதொழுது ஏற நின்றே உடையவர் தாமே வந்தார் உள்ளெழுந்து அருளும் என்ன தடைபல புக்க பின்பு தனித்தடை நின்ற தத்தன் இடை தெரிந்தருள வேண்டும் துயில் கொள்ளும் இறைவன் என்றான். ரொம்ப முக்கியங்கிறது. யாராவது பெரியவங்களை பார்க்க போகிறோன்னா அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கிறது தெரிஞ்சுட்டு நாம் போகணும், அவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அதான் இங்கே சொல்கிறார், இடை தெரிந்து அருள வேண்டும் துயில் கொள்ளும் இறைவன். இறைவன்னா அந்த இடத்துல அரசன், அரசனே இறைவன் சொல்கிறது வழக்கு. அதான் சொல்கிறார். கடையுடை காவலாளர் கைதொழுது ஏற நின்றனர், அரண்மனையின் பல வாயில்களிலும் காவல் செய்து நின்ற காவலாளர்கள் முத்தநாதன் உட்புகுந்தது கண்டு அவனை கைதொழுது விலகி நின்று எங்களை ஆளுடையராக அடியார் தாமே வந்தனர் என்று உள்ளே எழுந்தருள்வீராக என்று சொல்லு. பாருங்கள், அப்போ அத்தனை அடியார்கள் அங்கே வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அப்படி வரவேற்று பழக்கப்பட்டவர்கள் அந்த காவலர்கள் எல்லாரும். அதனால் திருநீர் பூசிட்டு வந்த உடனே எம்மை ஆளுடைய அடியார்கள் எப்படி சந்தனத்தாதியார் வரவேற்றாங்க. சிறுத்தொண்ட நாயனாருடைய இல்லத்துக்கு பெருமான் வந்தார். அப்படி பெருமான் வருகின்ற பொழுது எப்படி வந்தார் அப்படின்னா கைலாயத்திலிருந்து சாமி வந்தார். தண்டாததொரு வேட்கை பசியுடையார் தமை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவினைவி கடிதணைந்து தொண்டனாருக்கு என்னாலும் சோரளிக்கும் வண்டார் பூந்தாரான் மனையில் உள்ளாரோ அப்படி கேட்டுட்டு வரார். சிறு தொண்ட நாயனார் உள்ளே இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அப்படி வந்த உடனேயே முதல்ல சந்தனத்தாதியார் தான் வராங்க. வந்தணைந்து வினவுவார் மாதவரே யாம் என்று சந்தனமாம் தையலார் முன்வந்து தாழ் வணங்கி எந்தம்மையுடையவரே அகத்துள் எழுந்தருளும்னு அந்த அம்மா சொன்னாங்க. எவ்வளோ பக்குவம் இருக்கணும் வேலைக்கார பொண்ணுக்கு. இன்னும் வீட்டம்மா வெளியிலேயே வரல, திருவெண்காட்டு நாங்கள் உள்ளே இருக்கிறாங்க. அந்த வந்து பேசுனது வேலைக்கார பொண்ணு சொல்லுதுங்க. வந்தணைந்து வினவுவார் மாதவரே யாம் என்று சந்தனமாம் தையலார் முன்வந்து தாழ் வணங்கி எந்தம்மை உடையவரை அகத்துள் எழுந்தருளும் அப்படின்றதுங்க. அந்தமிழ் சீர் அடியாரை தேடி அவர் புறத்தணைந்தார் அப்படின்னார். அடியார் எப்படிப்பட்டவங்கன்னா அந்தமிழ் சீர் அடியார், அவங்களுடைய புகழுக்கு எல்லையே இல்லை. அப்படி அடியாரை தேடி ஐயா வெளியில் போயிருக்கிறாருங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர், என்னை உடையவர், என்னை ஆளாக உடையவர் என்று சொல்லி நம்ம எந்தம்மை உடையவரே அகத்துள் எழுந்தருன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டு போனார், மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோம்னு எல்லாத்துக்கும் ஒரு நியதியை சொல்லிட்டு போயிட்டார் வந்தவர். பெண்கள் தனியாக இருக்கிற இடத்துல நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டு ஆத்தி மரத்துக்கு கீழே இருக்கிறேன்னு சொல்லி அவர் போயிட்டார். அது மாதிரி அப்போ அந்த பக்குவம் அப்படிங்கிறது அந்த வேடத்தை பார்த்த உடனே வருது. அதுதான்
இப்போ இந்த வாயில் கடையில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, செக்யூரிட்டி தான் நம்ம பாணியில் சொல்கிறது, செக்யூரிட்டி காவலர்கள், அவர்களே வந்து வேடத்தை பார்த்து அடியார் வந்துட்டார், எங்களை எல்லாம் ஆளாக உடைய அடியார் ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொல்லி கதவை திறந்து விடுறாங்க. அந்த கடைசியில் இருக்கக்கூடிய தத்தன் தான் விடுறதில்லை. ஏன் விடுறதில்லைன்னா அவர் துயில் கொண்டு இருக்கிறார், அங்கே அரசமாதேவியோடு உள்ள இருக்கிறார், அங்கே யாரையும் விட முடியாது இல்லைங்களா. அவர் அந்த இடத்துல மட்டும்தான் அவன் தடைப்படுறான், மற்ற பக்கம் எல்லாம் ரொம்ப சுலபமாக வந்துடுறான். தான் இங்கே சொல்கிறார். அரண்மனையின் பல வாயில்களிலும் காவல் செய்து நின்ற காவலாளர்கள் முத்தநாதன் உட்புகுந்தது கண்டு அவனை கைதொழுது விலகி நின்று, பாருங்க, கைதொழுது விலகி நின்று எங்களை ஆளுடையவராகிய அடியார் தாமே வந்தனர் என்று உள்ளே எழுந்தருள்வீராக என்று சொல்ல, அவ்வாறே அரண்மனையின் பல வாயில்களையும் தாண்டி சென்ற பின்னர் கடைசியாயுள்ள தனி வாயிலனை காவல் புரிந்து நின்ற தத்தன் என்பான் சமயம் நோக்கி, தேவரீர் அருள் புரிய வேண்டும், எமது இறைவன் துயில் கொள்கின்றானாகும் என்று சொன்னார். அதுவும் பாருங்க என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப கெஞ்சி கேட்குறேன். தத்தன் என்ன சொல்ல, இடைதெறிந்து அருள வேண்டும் சாமி, கொஞ்சம் கால நேரமெல்லாம் பார்த்து வரணுங்க. அவர் மரியாதையாக சொல்கிறார், அதாவது நீ வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லலை, இடைதெறிந்து அருள வேண்டும் அப்படின்னு எனக்கு கால நேரம் பார்த்து கொஞ்சம் பெரியவங்களை பார்க்குறதுக்கு வரணும். சாமி வந்து தூங்கிட்டுருக்கிறார், அரசர் தூங்கிட்டுருக்கிறாரு, இந்த நேரத்தில் எப்படி நீங்கள் அப்படின்னு சொல்லித்தான் சொல்கிறார். ஆனால் அதுக்கு அவன் பேசுகிறது வேறு மாதிரி பேசுகிறான். எவ்வளோ பக்குவமாக சொல்கிறாங்க பாருங்கள். அந்த காவலர்கள் எல்லாரும் விட்டாலும் இவரும் விட்டிருப்பார், தத்தனும் விட்டிருப்பான். ஆனால் அரசமாதேவியோடு உள்ள அந்த புறத்தில் இருக்கிற பொழுது எப்படி விட முடியும்? அதனால் வந்து அவர் வந்து தடுக்கிறார். கடையுடை காவலாளர், கடை வாயில் கடை அதனை காவலாக உடைய காவலாளிகள் உண்மையறையும் ஊகமில்லாதவர்கள் என்ற குறிப்பினால் கடையுடையும் என லேசில் கூறினார் என்று சொல்லி, அவங்களுக்கு வந்து தெரியாது, இது அடியார்களிடத்து நடந்து கொள்ளும் மரபு, உடையவர் தாமே வந்தார் அப்படின்னார். காதலால் ஈசர் கண்பர் கரித்தறிந்து ஏவல் செய்வார். முதல்ல சொல்கிறார் இல்லையா, காதலால் ஈசர்க்கு அன்பர் கரித்தறிந்து ஏவல் செய்வார்னார். அரசன் எப்படியோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டியும் இருக்கிறாங்க பாருங்கள், அதுதான் பெரிய சிறப்பு. அரசன் அப்படி இருந்தார், அரசருடைய நிலை தான் இது. காதலால் அன்பர்க்கு ஈசர் கருத்தறிந்து ஏவல் செய்வார் அப்படிங்கிறது யார்? மெய்ப்பொருள் நாயனார். அவருடைய வேலை செய்யக்கூடியவங்களும் அதே மாதிரி இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு பழக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தங்க. அடியாருடைய வீட்டில் இருந்து அப்படி பழக்கமாகி போடிச்சு. உடையவர் அப்படின்னா தம்மை ஆளாக உடைய அரசரை ஆளாக உடையவர் என்று சொல்லி, உடையவர் அப்படின்னா குருநாதர்னு அர்த்தங்க. நமக்கெல்லாம் குருநாதர் பேர் தான். உடையவர் அப்படின்னா நம்ம ஆட்கொண்டவர் அப்படின்னு அர்த்தங்க. ஞானசம்பந்த பெருமானை வந்து அப்பர் சாமிகள் அப்படி சொல்கிறார். திருப்புந்துருத்தி வருகின்ற பொழுது அப்பர் சாமிகளை வந்து எப்படி சொல்கிறாருன்னா, நந்தம்மை ஆளுடையவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம், அங்கே அந்த இடத்துல சொல்லுவாருங்க. அந்தனர் சூலாமணியார் புந்துருத்தி கணித்தாக வந்தருளும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி, நந்தம்மை உடையவரை நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது முந்தைவனை பயன் என்று முகமலர் அகமலர்வார் அப்படின்னார். அப்படின்னா அதை வச்சு தான் எல்லாருமே என்ன சொல்ல முடியும்னா, குருநாதராக ஏற்றுக்கொண்டாருங்கிறதுக்கு அதுதான் பிரமாணம். யார்? அப்பர் சாமிகளை, அப்பர் சாமிகள் ஞானசம்பந்த பிள்ளையாரை குருநாதராக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு அதுதான் பிரமாணம். அதான் சார், நந்தம்மை உடையவர்னா யார்? குருநாதர் தான். நந்தம்மை உடையவரை நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது முந்தைவினை பயன் என்று முகமலர் அகமலர்ந்தார்னா, ஞானசம்பந்த பெருமானுடைய வயசு அப்போ ஒரு 10 வயசுக்குள்ளே தான் இருக்குது. இருந்தால் 8 வயசு இருக்குல்லைன்னா ஒரு 10 வயசு இருக்கும். ஆமாம், அங்கேருந்து மதுரை போகிறார், 10 வயசு இருக்கும், மதுரை போகிறார். அப்படி ஞானசம்பந்த பெருமான மதுரை போயிட்டு வந்துடுறார். மதுரை போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் 3வது சந்திப்பு. மதுரையம்பதி போயிட்டு வந்ததுனால தான் நாவுக்கரசு பெருமான் வந்து அவரை மீண்டும் பார்க்கிறார். அப்படி 10 வயசு ஞானசம்பந்த பிள்ளையாரை 80 வயசு நாவுக்கரசு பெருமான் குருநாதராக ஏற்றுக்கொண்டார். அதுதான் சைவம். சைவத்தில் வந்து ஞானம்தான் முக்கியமே ஒழிய வயசு முக்கியம் கிடையாது. அதுதான் நம்ம அங்கே பார்க்க வேண்டியது. கண்டிப்பாக அடித்து சொல்லலாம், குருநாதர் வந்து யார் அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் தான் குருநாதர். அதே மாதிரி திருவாய்மூரில் வந்து அவர் தான் காட்டுறார். பெருமானுடைய ஆடல் காட்சி யார் காட்டுறா? அப்பர் சாமிகளுக்கு காட்டியது ஞானசம்பந்த பெருமான் தான். ஞானசம்பந்த பெருமானுக்கு முன்னாடி அப்பர் சாமி போயிடுறாரு அங்கே திருவாய்மூருக்கு, மறைக்காட்டிலிருந்து வந்துடுறாரு. ஆனால் அந்த காட்சி கிடைக்கல. அவர் வர்ற வரைக்கும் அந்த காட்சி கிடைக்கல. ஞானசம்பந்த பெருமான் வந்து காட்டுறாரு, அவர் பார்க்குறாரு. யார் காட்ட முடியும், யார் காண முடியும்? குருநாதர் காட்டினா தான் மாணவர் காண முடியும். பெருமான் காட்டணும், அப்போ தான் நம்ம காண முடியும். அது மாதிரி குருநாதரும் பெருமானும் அந்த இடத்துல ஒன்று தான். ஞானசம்பந்த பெருமான் காட்டுறார், அவர் காண்றார். அதான் நடந்தது அங்கே. உடையவர் அப்படின்னா தம்மை ஆளாக உடையவர் என்று சொல்லி சொல்கிறார். கடைவாயில் உமையொரு பாகர் அருள் செய்த ஒழுக்கமல்லால் தீங்கு நிறை அடையாத தடையும் ஆகி என்று சொல்லி
சொல்கிறார் என்று சொல்லி. தனித்தடை, இதற்கு மேல் வேறு வாயில் இல்லாதது, அதுக்கு மேலே வாயில் கிடையாது. இதுதான் கடைசி. தத்தன் நின்றுருக்கிறது தான் கடைசி. ரொம்ப நம்பிக்கைக்குரிய நல்ல புத்திசாலியாக இருக்கக்கூடியவங்களை தான் அந்த இடத்துல வைப்பாங்க. நல்ல ஒரு அறிவாற்றல் மிக்கவராக ராஜா என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இருக்கிறவங்கள தான் அந்த இடத்துல வைக்க முடியும். அதான் தனித்தடை அப்படின்னு சொல்கிறார். திருவணுக்கன் திருவாயில் என்பர் என்று சொல்லி தெரிந்தருள வேண்டும் என்பது இறைவன் துயில்வதனாலே அடியாருக்கு ஏற்றவாறு பணி செய்ய இயலாமையின் அபச்சாரம் நிகழும். அன்றியும் அடியார் அது கூட அவர் தூங்கிட்டு இருக்கிறதுனால அடியாருக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் செய்கிறது முறையாக செய்ய முடியாது போயிடும். அதனால் ஒரு குற்றம் வந்துடும். அதனால் நீங்கள் உள்ளே போக வேண்டாம். எப்படியெல்லாம் உரையாசிரியர் எழுதியிருக்கிறார் பாருங்களேன். அதாவது இறைவன் துயில் கொள்வதனாலே அடியாருக்கு ஏற்றவாறு பணி செய்ய இயலாமையின் அபச்சார நிகழும். அன்றியும் அடியார் அரசனுக்கு செய்யும் அருளும் செல்லும் மாறில்லாது தடை சேரும் மாதலின் இருவரும் தவறு நேராதபடி இடை தெரிந்து அருள வேண்டும் என்று சொல்கிறார். அருள வேண்டும் என்பது அடியாருக்குரிய வணக்கம் செய்யாமை முதலிய பிழைகளால் பொறுத்து என்று சொல்கிறார். துயில் கொள்ளும் இறைவன் என்று சொல்லுவது இது இந்த இடத்துல சொல்றார். அவ்வளோதான். காதலை துள்ளமும் வங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகம். திருச்சித்தம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்கு உலகமன். மேன்மைகொள் சைவநீதி விளங்கு உலகமெல்லாம்.